ஒவ்வொருத்தருக்கும் அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, அதனால திருமணம் ஆகல. ஜோதிடத்தில் கூறப்படுகிற தோஷங்கள் உண்மையா பொய்யா? திருமணம் ஆகாம ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா நாட்கள் தள்ளி போக 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 எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. திருமணத்தோட முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்வதுதான் முதன்மையான. சனி செவ்வாய் ராகுவோட தொடர்புகள் பெறும்போது அந்த பாவகம் பலவீனமாகும் நிலையில் அவனுக்கு புத்திர தோஷம் அப்படின்றது இருக்கு. அறிவியல் பூர்வமான இந்த ஜோதிட கலையில இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் உள் நுழைந்து அதை பரிகார போர்வைக்குள்ள போடுறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜோதிடத்தோட உண்மைத்தன்மை அப்படின்றது கேள்விக்குறி அப்படின்றது ஆயிடும். ஒரு ஜாதகத்திலையும் சுக்கிரன் அப்படின்ற கிரகமும் ஒரு மாதிரியான பலவீனத்தன்மை அப்படின்றத அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஹார்மோனம் ரிலேட்டடான விஷயங்கள் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள பாதிப்புகள் அப்படின்றது வந்துடும். சாலைகளில் மிகப்பெரிய ஞானிகள் அப்படின்றதுலாம் இப்போ காஞ்சி மகா பெரியவர் ஆகட்டும், அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் அப்படின்றவர் இந்த பூமியில வந்து அதுவும் இந்திய திருநாட்டிலே அது தமிழகத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய உலாவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த தோஷங்கள் வருவதற்கு முன்னோர்கள் செய்த பாவ காரியங்கள் கூட சில காரணமாயிருக்கு. ராகு கேதுக்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நவீன முறையில் நம்ம ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கக்கூடிய இதெல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம இப்போ சயின்டிஃபிக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்றத ஒரு மனிதனோட அந்த மூலக்கூறுகளை கேரி பண்ணிட்டு எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷ அமைப்புகள் அப்படின்றது நமக்கு அதை ஆர்என்ஏ டிஎன்ஏவோட ரிலேட் பண்ணி பார்க்க போகும்போது பாரம்பரியம் முன்னோர்களிடமிருந்து வரக்கூடிய சில சாபங்களோ தோஷங்களோ அப்படின்ற விஷயம் நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுனால ஒதுக்கி வச்சிடுறாங்க சமூகத்துல. பெண்ணு வந்து செவ்வாய் தோஷம் இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் வந்து பெண்ணு கிடைக்கல அப்படின்னு. ஸோ இந்த வாழ்க்கை வந்து அப்படி செவ்வாய் தோஷம் இருக்க பண்ணி கட்டினால் அதுக்கு என்ன விபரீதமாக இல்லை, அது வந்து ஏற்கக்கூடியது தானே? அது வந்து ஒரு அதான் சொல்ல கூடியில் ஒரு 10 பேருக்கு வரக்கூடிய அமைப்புகள் இந்த செவ்வாய் தோஷம். அதாவது இப்போ ஒரு பெண்ணையோ கணவனையும் அதை சேர்த்து வைக்கும்போது கணவனை இழக்கக்கூடிய தன்மை இல்லை அந்த தன் மனைவி இழக்கக்கூடிய தன்மை அப்படின்ற அமைப்புகள்லாம் ரொம்ப ரேர்லி அக்வயர் ஆகக்கூடிய ஒரு மாதிரியான. நேயர்களுக்கு வணக்கம். திருமுருகன் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்களுக்காக. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, அதனால திருமணம் ஆகல. ஜோதிடத்தில் கூறப்படுகிற தோஷங்கள் உண்மையா பொய்யா? அந்த உண்மை நிலவரம் என்ன? எந்த அளவுக்கு இந்த தோஷங்கள் வந்து நாம் அதை வந்து நிவர்த்தி செய்கிற போது என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்? பொதுவாக திருமணம் ஆகலைன்னா சூரிய நாராயணார் கோயிலுக்கு போவாங்க. அங்கே வந்து நவகிரகங்களுக்கெல்லாம் பூஜை செய்து அதை நிவர்த்தி செய்கிற போது சில பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. திருமணம் சேரி போவாங்க. திருமணம் சேரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகாதவர்கள் போக அங்கே உட்காரும்போது இந்த திருமணம் ஆகாதவர்கள் ஒரு பக்கம், ஆனவர்கள் ஒரு பக்கத்தை உட்கார வச்சு அவங்களுக்கான சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி அவர்களுக்கு மாலை கொடுப்பாங்க. அந்த மாலையை கொண்டு வந்து வச்சு 45 நாள் அந்த எலுமிச்சம்பழம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாலையை பத்திரமா வச்சுருந்தோம்னா 45லேருந்து 50 நாள் திருமணம் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும். அதன்படி நடந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாலையை கொண்டு போய் அங்கே இருக்கிற கிணத்துல போட்டுட்டு அங்கேயே ஒரு பூஜையை பண்ணிட்டு வருவாங்க. திருமணம் சேரிங்கிறது இறைவனுக்கு திருமணம் நடந்த இடமாக கருதப்படுகிறது. அதன் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நவகிரகங்கள் நிறைந்த இடம் சூரியநாராயண கோயில், அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகள் தோஷங்கள் உண்மைதானா அப்படிங்கிறத நம்மளுடைய ஜோதிடத்தை இன்னும் வந்து நம்ம விரிவாக பேசி வரும். வணக்கம். வணக்கம் நேயர்கள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ தோஷங்கள் பற்றி நான் வந்து ஒரு சொன்னேன். இப்போ தோஷங்கள்னா என்ன மாதிரியான ராசிகள் தோஷங்கள் வரும், என்ன மாதிரியான நிவர்த்தி பண்ணணும், இது உண்மையா? ஓகே, அதாவது தோஷங்கள் அப்படின்னு சொன்னாவே எப்போ கல்யாணம் அப்படின்றத ஒரு பேச்சை எடுக்கிறோமோ, திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பெண் தேட ஆரம்பிக்கிறாங்களோ இல்லை பெண்ணுக்கு ஒரு மணமகன் தேட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் தான் இதோட தீவிரத்தன்மை அப்படின்றது ஒரு 23, 25 வயசு வரைக்கும் ஓகே. அதை கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் தாமதமாகும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களாக போய் அணுகக்கூடிய தன்மைகள் அப்படின்றது வரும். ஜோதிடர்கள் அவருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, விதவிதமான தோஷங்களை பற்றி சொல்லுவாங்க. தோஷங்கள்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா. கரெக்டாக. அதாவது தோஷங்கள் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்ச சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்ம தோஷம் தான் சொல்கிறோம் சேர்த்து. ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் மனம் சங்கடப்படக்கூடிய அமைப்புகளில் வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது தோஷங்களை நம்ம எடுத்துக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருமணம் ஆகாமல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாட்கள் தள்ளி போக 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 எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க சுற்றி இருக்கவர்களெல்லாம். ஸோ அப்படி கேட்க ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் மன ரீதியாக சங்கடப்படக்கூடிய தன்மைகள் அப்படின்றது வந்துடும். என்ன இந்த கேள்விங்கிறது இருக்கிற ஒவ்வொரு மனதையும் துளைத்து எடுக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன் திருமணம் ஆகலை, ஏன்
குழந்தை பிறக்கல, ஆமா ஏன் வேலைக்கு போகல, ஏன் சம்பாதிக்கல, கேள்வி மேல கேள்வி 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 கேட்டு கேள்வி கேட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிச்சு நிறைய நடக்குது அந்த மாதிரி. அப்போ அப்படி இருக்க போகும்போது முதன்மையா ஒரு மனிதனுக்கு திருமண அமைப்பு தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு குழந்தை, அதாவது திருமணத்தோட முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்வதுதான் முதன்மையான நோக்கம். ஸோ அந்த வகையில அந்த புத்திர பாக்கியம் அப்படின்ற அமைப்புகளை ஒரு முழுமை நிலை இல்லாத, அதை முழுமையா பெற்றெடுக்கக்கூடிய தன்மை இல்லாத நிலைகள் வரும்போது அதை முதல் தரமான புத்திர தோஷம் அப்படின்றது சொல்லுவோம். எந்த ஒரு தனிநபர் ஜாதக அமைப்புகள்லையும் 5ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் ராசி லக்னங்களை பொறுத்து அந்த 5ஆம் பாவகம் சனி செவ்வாய் ராகுவோட தொடர்புகள் பெறும்போது அந்த பாவகம் பலவீனமாகும் நிலையில் அவனுக்கு புத்திர தோஷம் அப்படின்றது ஏற்படும். அப்படி ஒரு மனிதனுக்கு புத்திர தோஷம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுக்கிறது தாமதமாகணும். அப்ப என்ன பண்ணணும்? இயல்பாகவே திருமண அமைப்புகள் தாமதமாகும். ஸோ முதல் அமைப்புகள் அப்படின்ற விஷயங்கள்ல தோஷத்துல புத்திர பாவகம் பலவீனமாக இருந்தாலே திருமண அமைப்புகள்ல தாமதம் ஏற்படும். பொதுவாகவே திருமணத்துக்கு வந்து ஜோதிடம் பார்க்கும்போதே குழந்தை பாக்கியம் இருக்கும், செல்வங்கள் நிறைய இருக்கும், 18 செல்வங்கள் பெற்று வாழ்வார், 9 பொருத்தங்கள் இருக்குன்னு சொல்லி பேசுவோம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு சில பேருக்கு அந்த ஜோதிட ரீதியாக குழந்தை பிறக்காமையும் சில நேரங்களில் அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. இது என்ன காரணம்? அது இயல்பாகவே ஜாதகம் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பேசணும் அப்படின்னு சொன்னால், இல்லற சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்திய சுகத்தை ஒரு சில நபர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். அதன் வாயிலாக விளையக்கூடிய புத்திர பாக்கியம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருக்கும், அந்த இல்லற சுகம் அப்படின்றத அனுபவிப்பாங்க. குரு பலவீனமாக இருக்கும், 5ஆம் பாவகம் பலவீனமாக இருக்கும், அப்போ புத்திர பாக்கியம் இல்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பரிகார அமைப்புகள் எந்த அளவுக்கு நம்ம பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பரிகாரம் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு திருமணமாய் குழந்தை பாக்கியம் அமையும் அப்படின்றது விதி, அந்த பிராப்தம் இருந்தால் நிச்சயம் பரிகாரம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அந்த விஷயத்த அவன் விதிக்கப்பட்டதை அனுபவிச்சு தீர முடியும். அதாவது ஜாதக ரீதியாக பார்க்கிற போது இவருக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். உடல் ரீதியான குறைபாடுகளுக்கு ஜாதகம் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படித்தானே? இதுல என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் அதுல விளைவா வரும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டங்கள்ல எல்லோருக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது சர்வசாதாரண ஒரு விஷயங்கள் அப்படின்றது ஆயிடுது. ஏன்னா நம்ம ஒரு சயின்டிபிக்கலி இதை பார்க்கணும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆமா, அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் சுக்கிரன் அப்படின்ற கிரகமும் ஒரு மாதிரியான பலவீனத்தன்மை அப்படின்றது அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹார்மோனல் ரிலேட்டடான விஷயங்கள் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள பாதிப்புகள் அப்படின்றது வந்துடும். ஸோ அப்படி வரும்போது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெடிக்கல் செக்அப் போனீங்கன்னா நம்ம இங்கே ஜோதிடம் பார்க்கும்போதே நமக்கு சொல்கிறோம் உனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இதை அணுக போகும்போது ஜோதிடத்தில் சொல்ல முடியும். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒரு மிகப்பெரிய ஃபீல்டே இப்போ அது வந்து இதாக இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு க்ரோத் இருக்கும், அதே மாதிரி இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது ரொம்ப. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, நான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் பயாலஜியில். ஸோ அதனால எனக்கு மெடிக்கல் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக புரிஞ்சிக்கக்கூடியது. கிரகங்களோட ரிலேட் பண்ணி பார்க்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓகே இதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்ற விஷயத்தை நம்மளால சொல்லிட முடியுது. இப்போ ஜோதிடத்தை நம்ம இதுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் சுக்கிரன் பலவீனமாக இருக்குது, அப்போ ஹார்மோனல் ரிலேட்டடான விஷயங்கள் அவனுக்கு பாதிப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த முறையிலான சில மருத்துவ ஆலோசனைகள் அவனுக்கு இது பண்ணும்போது அவனால் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துடுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த மகா ரிஷிகள் ஞானிகள் இது எல்லாமே உதாரணத்துக்கு இப்போ சுக்கிர பகவான் கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கிரகங்களோட ஆளுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பலவீனமாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் அங்கே போய் ஒரு 48 நிமிஷம் அப்படின்ற ஒரு முகூர்த்த அமைப்புகள் அப்படின்றது அவங்க இருந்துட்டு வந்தோம்னா அந்த ஆளுமைகள் அப்படின்ற அந்த கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதை பண்ணிட்டு வரும்போது அந்த எண்ண ஓட்டங்கள் அப்படின்றது இது பண்ணும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மனிதர்களோட எண்ண ஓட்டங்கள் சுற்றுப்புறத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம போயிட்டு வரும்போது நம்ம மன ஓட்டம் அப்படின்றது மாறுபடும். அதன் வாயிலாக உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்படின்றது மாறுபடும் அப்படின்றது ஒரு மாதிரியான விஷயம். இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, பாரம்பரியமாக ஒரு குழந்தை பாக்கியம்ங்கிறது பாரம்பரியமாக இப்போ எத்தனை ஆண்டு ஆயிரக்கணக்கான உயிர்கள் நாம இப்போ இங்கே இருக்கிறது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த உயிர் அப்படின்னு தெரியும். இப்போ சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் ஒரு கதை இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? இல்ல, கோவை மாவட்டத்துல மிக பிரபலமான ஒரு கதை. என்ன அப்படின்னா, அது ராஜராஜ சோழன் காலத்துல நடந்த சம்பவம். அதை இது 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 கோவை வானொலியில எல்லாம் அதை பத்தி பாட்டா போடுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா புத்திரபாகியம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்றேன். அப்போ தவசி கவுண்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு
அவரை வந்து ஒரு செல்வங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களை விரட்டி விட்டுறாங்க. இவர் வந்து பழனி சைட்ல போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கிராமத்துக்கு போறாரு. அவர் கொஞ்சம் படிச்சவர். அப்போ கிராமத்துல போகும்போது ரொம்ப வறுமையில இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கும் போது அங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தா இவர் தான் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறார். சமாதானப்படுத்தி வைக்கும் போது அவங்க கிட்ட என்ன பண்ண, பணம் இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி உணவு கொடுக்குறாங்க, அதுக்கு சன்மானம். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டி அது இது மாடலாம் வந்து இவர் பெரிய செல்வந்தர் ஆயிட்டார். இவர் செல்வந்தர் ஆகும்போது பாண்டிய மன்னனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையில இந்த போர் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நியாயம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னாக்க தவசிக்க வண்டர் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ராஜராஜ சோழன் காலத்துல பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்காக ராஜராஜ சோழன் ஒரு சின்ன பகுதியை நீ இதை வச்சு ஆண்டுக்கான்னு சொல்றாங்க. இவருக்கு பெரிய செல்வம் எல்லாம் வந்துருது, கோடி கணக்குல செல்வம் வந்துருது, நகைகள் எல்லாம் வந்துருது. ஆனா இவருக்கு குழந்தை இல்லை. அப்போ எல்லா ஜோதிடர்களையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. எல்லா ஜோதிடர்கள் பார்க்காத ஜோதிடமே இல்லை. அப்படி பார்த்துட்டு ஒரு ஜோதிடர் மட்டும் சொல்றாரு, இந்த அம்மா வந்து ஊசி மேல 9 வருஷம், பாசி மேல 10 வருஷம் வந்து காட்டுக்குள்ள வந்து தவம் இருந்தா குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி தவம் இருந்து பெற்றவர்கள் தான் சின்னண்ணன் பெரியண்ணன் அப்படிங்கிற 2 குழந்தைகள். அவர்கள் வாழ்க்கை வந்து வெறும் 18 ஆண்டுகள் மட்டும்தான். காரணம் வந்து அந்த அம்மா குழந்தை பிறக்கும்போது 85 வயசு, எல்லாம் கர்ப்பத்துல போய் மீதி இருந்த அந்த 15 ஆண்டுகள் மிக சிறந்த வீரர்கள் வருவாங்க. அதை நடந்து பேசணும்னா அது பெரிய விஷயம். அதுக்கான புக் இருக்கு, அதை வாங்கி வேணா படிக்கலாம், அதை பத்தி தெரியும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜோதிடத்துக்கும் அதுக்கும் ஒரு ரிலேட்டிவ் இருக்கனால இத்தனை வருஷம் கழித்த பிறகு இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததாக அந்த கதை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சொன்னேன். அந்த கர்ம வினைகள் இதை எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜோதிட ரீதியான சில அமைப்புகள் பார்க்கும்போது கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய சப்ஜெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய இந்த பிறவி அப்படின்றது இந்த கர்ம பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஜென்மத்தில் எத்தனையோ ஜென்மங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்த தவறுகளோ இல்லை புண்ணியங்களோ பரிபூர்ணமா அனுபவிக்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் நம்ம பிறவி எடுத்தோம் அப்படின்றது நம்மளோட விதிக்கும். ஸோ அந்த வகையில இந்த மாதிரியான சில நல்வினை கர்மா தீவினை கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல நல்ல அமைப்புகள்ல இருக்கும்போது ஒரு ஒருத்தம் பிறந்ததுல இருந்து நல்லபடியான சில விஷயங்கள் அப்படி வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செய்த பாவமோ ஏதோ ஒரு விஷயங்களால இந்த காலகட்டங்களில் நம்ம கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்க முடியும். திருமண அமைப்புகள் தாமதப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஹோமம் பூஜை அப்படின்ற அமைப்புகள் அப்படின்றதுல பெரிய மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்த முடியாது. அதே நிலைகள்ல மிகப்பெரிய ஞானிகள் அப்படின்றதெல்லாம் இப்போ காஞ்சி மகா பெரியவர் ஆகட்டும், அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் அப்படின்றவர் இந்த பூமியில வந்து அதுவும் இந்திய திருநாட்டிலே அது தமிழகத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய உலாவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த மாதிரியான மகான்களோட ஆசீர்வாதம், அனுகிரகம், வழிகாட்டுதல்கள், நீடித்த அமைப்புகள் அப்படின்றதுல இறைவனுக்கிட்டே மனப்பூர்வம் சரணடைதல் அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றது நிச்சயமாக மனமாற்றத்தை முதல்ல ஏற்படுத்தும். அந்த மனமாற்றத்தின் விளைவாக உடலியல் மாற்றம் அப்படின்னு தானாக ஏற்படும். அதன் வாயிலாக பல விஷயங்கள் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். இப்ப நீங்க அந்த பாரம்பரிய முன்னோர்கள் அந்த அந்த செய்தியை படிக்கும்போது ஐயா வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, சரி சரி. அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, வைகுண்டர் ஐயா. ஸோ அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனி பாதை அமைத்து அதை எடுத்து போனது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பார்க்குற போது. அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் வந்து தொட்டிக்கட்டி தூக்கிட்டு போகணும்னு சொல்லி ஜோதிடர் சொல்லி தான் அவங்க வந்து தூக்கிட்டு போறாங்க எங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு. பாதி வழியில போகையில எல்லாம் தூங்கிட்டு இருக்கல அவர் எந்திரிச்சு நேரா நடந்து போயிடுறாரு, ஓடுறாரு. நேற்று வரை நடக்க முடியாம இருந்தவர் ஊடி போய் கடலுக்குள்ள போயிடுறாரு. போய் 4 நாள் சென்று வெளியே வந்தார். அத ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி. எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த முன்னோர் கர்மா அப்படிங்கிற அந்த விஷயங்களும் இந்த ஐயா வழிபாடு, சின்னண்ணன் பெரியண்ணன் இந்த கதைகள்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்ற அந்த விஷயத்தை ரிலேட்டடா தான் ஒன்னா வருது. ஜோதிடத்துக்கும் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பும் இருக்கு. என்ன அப்படின்னா இவர்கள் சொன்ன பிறகுதான் இவர்கள் வந்து அந்த மாதிரியான அந்த பரிகாரங்கள்லாம் செய்யறாங்க. சோ பரிகார தோஷங்கள் இதுக்கும் நிறைய நிறைவேற்றும் போது இப்ப தோஷங்களை நிவர்த்தி பண்றது நிலைமைக்கு நம்ம எப்படி வருவோம், எப்படி நிவர்த்தி பண்ணலாம், ஒருவருக்கு தோஷம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் தடை வந்ததுன்னா ஒரு 3 விஷயமான அமைப்புகள் அப்படின்றத நம்ம முதல்ல கணக்கெடுத்துக்கணும். ஒன்று, புத்திர தோஷம் அப்படின்றது இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு எப்படி பார்க்கறது? உங்களோட ஜாதக அமைப்பில் லக்னத்துக்கு 5ஆம் பாவக அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் சனி, செவ்வாய், ராகுவோட தொடர்புகள் பார்வையின் வாயிலாகவோ இல்லை ஏதாவது ஒரு வகையிலேயோ நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவகம் பலவீனம் அடையும். அதற்கு காரக கிரகமான குரு
ராகுவோட இணைஞ்சோ சனி செவ்வாயோட இணைஞ்சோ இல்லை ஸ்தானபல அமைப்புகள் நீச்சம் அப்படின்ற நிலைகள் அடையும் போது அது புத்திர தோஷம் அப்படின்ற விஷயங்கள் அடையும். ஒன்று புத்திர தோஷம், இன்னொன்று ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம். தோஷங்கள் மிக முக்கியமான அமைப்புகள். இதுல செவ்வாய் தோஷம் அப்படின்றது எந்த தோஷங்களுமே லட்சத்துல ஒரு 10 பேர் அந்த மாதிரியான அமைப்புகள். அது எல்லாருக்கும் தோஷம் தோஷம் அப்படின்னு சொல்றது சரியான அமைப்புகள் கிடையாது. இதுல இப்ப நான் சொன்னக்கூடிய புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த அமைப்புகள் ராகு தோஷம் அப்படின்றது நாகதோஷம்னு சொல்லுவாங்க, காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாமே இந்த ராகு கேதுக்களோட அந்த இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது லக்னம் அல்லது ராசிக்கு 2, 7, 8ஆம் இடங்கள்ல ராகு தொடர்பு கொள்ளும் போது அந்த ராகு தோஷம் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இது வெறுமனையா இந்த மாதிரியான அமைப்புகள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த 2ல் ராகு இருக்கக்கூடிய லக்னத்திலையும் இருந்தாலும் அதே மாதிரி சொல்லிடுவாங்க, 7ல் இருந்தாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக எல்லாரிடமே இதே மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய தோஷங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களை தான் பொருத்தணும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா அந்த மாதிரியான ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட ஒரு குருவோட பார்வையோ சுக்கிரனோட இணைவோ இல்லை பௌர்ணமி சந்திரனோட பார்வையோ அதுக்கு ஒரு விமோசனமா அப்படி அமையும். ஸோ அந்த மாதிரியான சூழல்கள்ல நம்ம வெறுமனையா இது தோஷம் அப்படின்னு சொல்றது சரியான அமைப்புகள் கிடையாது. ஸோ ராகு தோஷம் அப்படின்றது இது மாதிரி. சரி, ராகு தோஷம் இருந்துச்சு, இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் நானும் கேட்கிறேன். இந்த தோஷங்கள் இருந்தால் எப்படி என்ன பண்ணுவது? இயல்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்னதான் தோஷங்கள் கிரகங்கள் மாறி உட்கார போவது கிடையாது. சரி, லக்னத்துல ராகு இருப்பா, 7ல் கேது இருக்கு, இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் அமையும் அப்படின்னா, திருமணம் நடக்குமான்னு நிச்சயம் நடக்கும். ஆனா விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்நிய இன மொழி மத கலாச்சார தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களோட திருமணம் நடக்கும். அப்ப நம்மளுடைய சொந்த வகையிலான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல மாமன் பொண்ணை கட்டுறதோ, இல்லை நம்ம அத்தை பொண்ணை திருமணம் பண்ணுறதோ, இல்லை அத்தை மகனை திருமணம் பண்ணக்கூடிய அதுக்கான பிராப்தம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ வெளியே இருந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றத வேற ஒரு நபர்களை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள், இதுலேயும் குறிப்பண்ணோன்னு சொல்ல போனால் ஒரு சுபகிரக தொடர்புகள் அப்படின்றத வந்துச்சுன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தை அவங்களோட சொந்த அமைப்புகளாக இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சர்ச்சுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மைகள் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த காலசர்ப தோஷம் இல்லை ராகு தோஷம் அப்படின்றதுக்கு விமோசன அமைப்புகள் அப்படின்றது நம்ம பார்க்க போகும்போது, காலத்திநாதர் திருக்கோவில், கண்ணப்ப நாயனருக்கு அந்த முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுடைய காலத்திநாதர் திருக்கோவில் அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம். திருப்பதி ஒட்டி ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் அப்படின்றதுலேயும் நம்ம காளகஸ்தி, அதாவது காளஹஸ்தியில் காலத்திலிருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் போய். எந்த கோயில் அது? காளஹஸ்தி திருக்கோவில் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். காளஹஸ்தி நம்ம காலத்திநாதரை ஞானாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் ஒரு உறைவிடமா இருக்கக்கூடிய அந்த என்ன மாதிரி தோஷங்கள் அங்க நிவர்த்தி ஆகும்? போய் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சொந்த அனுபவங்கள் அப்படின்ற சில விஷயங்களை பல்வேறு பேருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருக்கோவில்கள் எல்லா இடங்களுமே அந்த உயிரியே அந்த பிரபஞ்ச ஆற்றலை மையப்படுத்தி உருவாகிய கோவில்கள். ஸோ அந்த இடங்களில் போய் நம்ம பரிகார முறைகள் பண்ணி தான் விமோசனமாகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த மொபைல் ஃபோன் அப்படின்றத தூக்கி போட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்றது ஒரு ஜாமம் சொல்லுவோம், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனதை ஒருநிலையாக மூச்சை கவனித்த வண்ணம் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாலே விமோசனம். போகிறது எப்போ போகிறது, ஜென்ம நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். உதாரணத்துக்கு நீங்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திரமாக இருக்கலாம். அந்த பூர நட்சத்திர நாட்களில் போகிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட விசேஷமான ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பௌர்ணமியும் மிகப்பெரிய விசேஷமான நாட்கள். அந்த பௌர்ணமி காலகட்டங்களில் அங்கே போய் திருக்கோவில்களில் தங்கி ஒரு 1.5 மணி நேரம் அந்த நிலைகளில் இருந்து அப்போ அந்த காலத்திநாதரை தரிசனம் பண்ணிட்டு மனமாற உங்களால் முடிந்து வெளியே வரக்கூடிய அந்த பரதேசிகள்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மனப்பூர்வம் உங்களை வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கனாலே அதுலேருந்து ஒரு 3 மாதங்கள் ஒரு 90 நாட்கள் அதிகபட்சம் அப்படின்ற அமைப்புகள் திருமணம் விவாக அமைப்புகள் கூடி வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது உண்மையும் கூட. இந்த தோஷங்கள் வருவதற்கு முன்னோர்கள் செய்த பாவ காரியங்கள் கூட சில காரணமாக இருக்கும். 100% அது உண்மையா? உண்மை. ஏதாவது நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ராகு கேதுக்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நவீன முறையில் நம்ம ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கக்கூடிய இதெல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம இப்போ சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்றத ஒரு மனிதனோட அந்த மூலக்கூறுகளை கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷ அமைப்புகள் அப்படின்றது நமக்கு அதை ஆர்என்ஏ டிஎன்ஏவோட ரிலேட் பண்ணி பார்க்க போகும்போது பாரம்பரியம் முன்னோர்களிடமிருந்து வரக்கூடிய சில சாபங்களோ தோஷங்களோ அப்படின்ற விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா கர்மவினை அப்படின்னு சொல்றது அதுதான். நான் செய்த பாவம் நிச்சயமா அது தீராது இல்லை. ஆமா, புத்த மதம் அதை சொல்லுது. இந்து மதத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாங்க.
கிறிஸ்தவ மதத்திலையும் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. புத்த மதம் பாவங்கள் மன்னிக்கப்படல, செய்த பாவம் பாவம் தான், அதை நிவர்த்தி செய்வதற்காக போக வேண்டும், செய்யாம இருக்கிறது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அது மாதிரி பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. அது அத்தனையும் உடல் ரீதியாக உள்ளுக்குள்ளே இருக்கு. ஆமா. சோ இதுல இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கோயில்களிலையும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் அந்த கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கு. கட்டாயம். அங்கே போகும்போது அமைதியான மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தோஷம் அதான் திருக்கோவில்கள் அப்படின்றது எல்லாமே இந்த ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இடம். மனம் சஞ்சலம் இல்லாம ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த இடத்துக்கு இயல்பாகவே இருக்கு. அங்க வேற என்ன ஓட்டங்கள் இல்லாம உங்களோட முதன்மையான நோக்கத்தோட செஞ்சு என்ன விஷயத்துக்காக வேணுமோ இந்த பிரபஞ்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும். அதுதான் அதோட வேலை. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்ற விஷயங்களை அதை ஒருநிலைப்படுத்தி அந்த மாதிரியான இடங்கள்ல போய் அமர்ந்து நமக்கான தேவைகளை கேட்கும்போது அது நிறைவா கிடைக்கும் அப்படின்றது. இப்ப கோயில்கள் இந்த அளவுதான் கோயில் இருக்கணும், கருவறை இந்த பக்கம் மண்டபங்கள்ல இருக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி வீடையும் நம்ம அந்த மாதிரிலாம் கட்டுறோம். சோ இதுல இந்த மாதிரி அளவுல கட்டும்போது இந்த காந்த அலைகள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே மனிதனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அந்த அந்த இது வந்து எப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, அந்த ஆகாயம் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லணும். அதான் இறைவன் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் பரவி கிடப்பது இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான். எல்லாத்தையும் ஒரு நிலையில படுத்தி கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களான ஆனவர் கடவுள் அப்படின்னு சொல்ல பஞ்சபூதங்களே கடவுள் அப்படின்ற நிலைக்கு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு வீடுகள் அப்படி எந்த வீடா இருந்தாலும் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு நிலையில எல்லாம் சமனாக இருக்கும் பட்சத்தில் எந்தவித குறைகளும் வராமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிறைவாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு தன்மை. அதுதான் நம்ம வாஸ்து அப்படின்ற அமைப்புகள் சில விஷயங்கள் கொண்டு வரோம். அதை மாடர்னைஸ்டா பல்வேறு விதமான கோணங்கள் எடுத்துட்டு போறது அப்படின்றதுல போயிட்டு இருக்காங்க. ஆனா இயல்பா ஃபேக்ட் அப்படின்றது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூத ஆற்றல்கள் ஒரு வீட்டில் நிறைஞ்சிருக்கணும். மனித உடல்களையும் அதே விஷயம்தான். அது ஒன்று கூடுனாலும் குறைந்தாலும் நோய் வரும், அவ்வளவுதான். இப்ப திருமண தோஷம் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து என்ன மாதிரியான தோஷங்கள் நீங்க வந்து சொல்லுவீங்க? இல்லை எல்லாமே திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்ற அமைப்புகள்ல தான் முதன்மையான அமைப்புகள் அப்படின்றது வந்துடும். அதில் இப்போ ராகு தோஷம் அப்படின்றத பார்த்துட்டோம், புத்திர தோஷம் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த அமைப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். ஏன்னா எங்க போய் பார்த்தாலும் இந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் அப்படின்ற சொல்லுவாங்களே. இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்ற கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோடியில் ஒரு 10 பேருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாருக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது இருக்காது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு அமைப்புகள் அப்படின்றதுக்குலாம் ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை அப்படின்ற சொல்ல அமைப்புகள் ஜோதிடத்தில் இருக்கிறதுனால அது பெரிய இது கன்சிடரேஷன்ஸில் பெருசாக வரதில்லை. ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இயல்பாக பார்வை அமைப்புகள் அப்படின்னு அந்த கிரகத்துக்கு பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு தன்மையினால 4, 7, 8ஆம் பார்வையாக ஒரு வீட்டை பார்க்கும் அப்படின்றது தன்மை. ஸோ அந்த வகையில் ராசி லக்னங்களுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடங்களில் இருக்க போகும்போது அந்த பாவகங்கள் பலவீனமாகும். அதனால் இந்த தோஷங்கள் ஏற்படும் அப்படின்றது சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கும் அப்படின்றத பார்த்தா இந்த செவ்வாயோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தோஷமாக இருந்துச்சுன்னா இது அதோட வேலை என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ அந்த செவ்வாயோட இயல்பான இந்த கிரகத்தோட இயல்பான தன்மை அப்படின்றத வேகத்தை கொடுக்கக்கூடியது. முன்னாடி என்ன சொல்றது, அவசர கொடுக்கத்தனம், வேகமாக அதிவேகமாக செயல்கூடிய தன்மை, ஈரமில்லாமல் சில விஷயத்தை எமோஷனே இல்லாமல் இது பண்ணுறது. உதாரணத்துக்கு டாக்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் கையில் கத்தியை பிடிச்சிட்டு இது என் பையன் எப்படி வெட்டுறதுன்னு யோசிச்சாலும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த கருணைத்தன்மையை கடந்து இருக்கக்கூடிய ஒரு விவேகம், ஒரு மாதிரியான ஒரு வீரம் அப்படின்றது செவ்வாய்க்குரியது. ஸோ இந்த கிரகங்கள் 2ஆம் பாவகத்தில் இருக்க போகும்போது தன் வாயால் அதிவேக பேச்சால் அந்த பாவகம் கெடும். அப்போ குடும்பத்துக்கிட்ட எப்படி பேசி அனுசரிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த நபருக்கு இருக்காது. அதனால 2ஆம் பாவகத்தில் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதே 4ஆம் பாவகத்தில் இருக்க போகும்போது 7ஆம் பாவகத்தை பார்ப்பாரு. அப்போ இவரை அங்கே வரக்கூடிய மனைவியோட சந்தோஷம் இல்லாத தன்மை, நண்பர்களோட இயல்பாக இயங்க முடியாத தன்மை, அது எல்லாத்துக்குமே இந்த வேகம் முதன்மை காரணமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் கேஷுவலாக இதுக்கு ஒரு பரிகார முறைகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாவே உங்களோட வேகத்தையும் மனதையும் பக்குவத்தன்மையில வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விமோசனம் அப்படின்றத எடுத்துனா இயல்பாக. பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுனால ஒதுக்கி வச்சிடுறாங்க சமூகத்துல. பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருந்தா மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் வந்து பெண்ணு கிடைக்கல அப்படின்னு. ஸோ இந்த வாழ்க்கை வந்து அப்படி செவ்வாய் தோஷம் இருக்க பெண்ணை கட்டினால் அதுக்கு என்ன விபரீதமாகுமா, இல்லை அது வந்து ஏற்கக்கூடியது தானே? அது வந்து ஒரு அதான் சார் கூடியில் ஒரு 10 பேருக்கு வரக்கூடிய அமைப்புகள் இந்த செவ்வாய் தோஷம். அதாவது இப்போ ஒரு பெண்ணையோ கணவனையோ அதை சேர்த்து வைக்கும்போது கணவனை இழக்கக்கூடிய தன்மை, இல்லை அந்த தன் மனைவி இழக்கக்கூடிய தன்மை அப்படின்ற அமைப்புகள்லாம் ரொம்ப ரேர்லி அக்வயர் ஆகக்கூடிய ஒரு மாதிரியான ரொம்ப ரேர். ஸோ அதுக்கு இப்போ வந்து 2ல் இருந்தாலே செவ்வாய் தோஷம் அப்படின்னு கேட்டால் குரு பார்வை இருந்தால் விமோசனம்.
அது சுக்கிரனோட இணைஞ்சிருந்த விமோர்சனம், இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனோட பார்வை விமோர்சனம், சுபகிரக வீடுகளோட இருந்த விமோர்சனம், இத்தனை விமோர்சன அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்ற அமைப்புகள் சில விஷயங்களை தாமதப்படுத்தி திருமண அமைப்பில் கொடுக்கறது உண்மைதான். ஆனால் அது தோஷத்தை கன்சிடர் பண்ணி இவங்க கூட தான் சேர்க்கணும் அப்படின்ற முடிவு எடுத்து பெற்றோர்களோ இல்லை ஒரு திருமண தகவல் மையம் அமைப்புகள் வச்சிருக்கக்கூடிய நபர்களோ அதுக்கான விஷயங்களை அந்த மாதிரி பொறுத்துறது அப்படின்னு தவறு. ஸோ அதை பொருத்தக்கூடிய முறைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அனுகூல பொருத்த அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப விழாவியான. இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, செவ்வாய் தோஷத்துல கொண்டு இருந்தா நீங்க அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை, புறக்கணிக்க வேண்டியதில்லை. அதுக்கும் வாழ்க்கை நல்லா அமையுங்கிறதான் ஜோதிடம் சொல்லுது. ஜோதிடத்தின் மூலமாக உனக்கு வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு எந்த ஜோதிடமும் சொல்லல. நீ வந்து இந்த திருமணத்தை செஞ்சா இறந்து விடுவே அப்படின்னு ஜோதிடம் சொல்லல. உனக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, நீ அதை செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை நீ பாரு, அவ்வளவுதான், கடந்து போ அப்படின்னு தான் சொல்லுது. நிச்சயமா. அப்போ எல்லா பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல இருந்து செவ்வாய் தோஷமோ ஆயிலிய நட்சத்திரமோ இருந்தா, ஐயோ இவன் வந்து செவ்வாய் தோஷம், இவனை எப்படி நான் கரை சேர்ப்பேன், அந்த மன ரீதியாக அந்த பெண்களை வந்து நீங்க வந்து புறக்கணிக்கிறது வந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப தூரம் பாதிக்கும் இல்லையா? அப்படி புறக்கணிக்கிறது சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அபத்தம், மிக மோசம். ஜோதிடம் அப்படி சொல்லல. எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு, பிரபஞ்சத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, அதானே? அது மாதிரி இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னாக்க, இந்த பௌர்ணமி அதற்கும் நம்மளுடைய உடல் ரீதியான இந்த பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி நேரங்கள்ல அல்லது அமாவாசை டைம்ல உடல் ஒரு ஒரு வலி அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். இது வந்து பிரபஞ்சத்தினுடைய அந்த மாற்றத்தினால வருதா இல்ல ஜோதிட ரீதியாகவே அது வந்து கணிக்கப்பட்டிருக்கா? இல்லை, ஜோதிடம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கைன்னு சொல்லக்கூடிய நவகிரகங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களோட இயக்கத்தன்மையை ஒரு அட்டவணைக்குள்ள ஒரு கணக்கீடெல்லாம் ஒரு சமன்பாடுகள்லாம் நம்ம பொருத்தணும். அதுதான் இந்த ஜோதிடத்தோட தன்மை. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப ஈர்ப்பு விசை அப்படின்றது பூமி மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல மனம் புத்துணர்வு பெறக்கூடிய தன்மைகளும் இருக்கும். அது எந்த அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற அமைப்புகள்லாம் அந்த மன ஓட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றது, பிரேக் இல்லாத ஃபெயிலியரான வண்டி மாதிரி அப்படின்ற அமைப்புகள் போயிடும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் அந்த ஏற்கனவே மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாத அந்த புத்தி பேதரிச்சவங்க அப்படின்லாம் ரொம்ப 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 வித்தியாசமாக பிஹேவ் பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படின்றதெல்லாம் வந்துடும். இது எல்லாமே முழுக்க ஒரு என்ன சொல்றது, கிரகங்களோட தன்மைகளால தான் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போ நம்ம ஏற்கனவே செவ்வாய் தோஷத்தை பற்றி நம்ம சொன்னோம். அதுக்கான விமோசன ஸ்தலம் அப்படின்றது திருச்செந்தூர் முருகன் அப்படின்றது சால சிறந்த இடம். ஒரு பௌர்ணமி நாட்களில் போய் முருகன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக அந்த கடலில் குளிச்சுட்டு நாடி கிணறுன்னு சொல்ல இருக்கு அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு முருகனை அந்த காலை வேலைகளிலேயே வந்து போய் மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணிட்டு வந்து நம்மளால் முடிந்த தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்காவது முடிஞ்ச அன்னதானத்தை செஞ்சுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதுலேயும் குறிப்பாக எந்த ஒரு விஷயமுமே ஒரு நீடித்த அமைப்பில் ஒரு 3 பௌர்ணமி அப்படின்றது முருகனை தரிசனம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது செவ்வாய் தோஷத்துக்கும் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்தை வெட்டி சில விஷயங்களை தாலி கட்டுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றதுல எனக்கு பெரிய உடன்பாடுகள் அப்படின்றது கிடையாது. ஏன்னா விதிக்கப்பட்டதை அதை அனுபவிச்சு தீரணும். இந்த மாதிரியான சாஸ்திர அமைப்புகள் நம்ம குறை சொல்வதை விட மன ரீதியானது எந்த ஒரு பரிகார அமைப்புகளும் மனப்பூர்வமாக செய்யும்போது பலன் அளிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பணத்தை செலவு பண்ணுவதை விட கண்ணுக்கு தெரிந்த நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிவாலயம் சொல்லக்கூடிய சிவன் கோவில்கள்லையும் ஒரு முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஒரு பழனி இந்த மாதிரியான இடங்களை போய் மனப்பூர்வம் வழங்கிட்டு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த இறைவனுக்கே கொடுப்பதை நினைச்சு மனப்பூர்வமாக அன்னதானத்தை எதையோ ஒன்று செய்யும் போது அது மிகப்பெரிய விமோசனம். பிறக்கும் போதே உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று விதிக்கப்பட்டது தான் ஜோதிடம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் ஐஏஎஸ் படிப்பாங்க, நிறைய பேர் ஐபிஎஸ் படிப்பாங்க, நிறைய பேர் விஞ்ஞானம் ரீதியாக படிப்பாங்க. ஆனால் அவ்வளவு பேரும் வந்து முன்னணிக்கு வருவாங்க அப்படின்னா இல்லை. ஒருவர் வந்து படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஒருத்தர் வந்து மிக திறமைசாலியாக இருப்பார், ஆனால் அவர் வந்து வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் காணாமல் அப்படியே அந்த வாழ்க்கை போயிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க விதிவழி அப்படின்னு சொல்றதா இல்ல பிறந்த அமைப்பு அதுதான் அப்படின்னு சொல்றோம். விதி ஒரு மனிதன் பிறக்கும்போது என்ன விதிக்கப்பட்டதோ அதை அனுபவிச்சு தர வேண்டிய அதான் நம்ம கர்ம பலன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேசணும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் நல்ல திறமையானதாக இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு அவன் ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்னமாக இருக்கலாம், ஒரு ரிஷப லக்னம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜாதகத்தின் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா திறமைகளும் அப்படின்றது இருக்கும். ஆனால் அவனுக்கு அடுத்தடுத்து அவயோக தசைகள்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு தசைகள் வந்தது, குரு தசைகள் வந்தது அப்படின்னு சொன்னால் அது அவயோக தசைகள். அந்த அத்தனை அமைப்புகளுமே அந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு
பாதிக்கப்பட்டிருந்த திறமை இருந்தும் வெளிக்கொணர முடியாத அமைப்புகள், வாய்ப்பு கிடைக்காம ரெகக்னைசேஷன் இல்லாம போயிடக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கும். திரையுலகத்துக்கு போறாங்க, எத்தனையோ பேர் வாய்ப்பு, சாதாரண ஆளுங்கெல்லாம் மேல வந்துருவாங்க, திறமை இருக்கிறவங்க வந்து வரவே முடியாது. அதுக்கு வந்து லக் ஃபேவர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல இயல்பா அவன் விதிப்படி ஏதாவது ஒரு அமைப்புகள் அப்படின்னு ஒத்துழைக்காம அந்த பிரபலம் அப்படின்ற தன்மையை அடைய முடியாது. இப்போ நம்ம வந்து பூமிக்கு ஒரு காந்த சக்தி இருக்கு இல்லையா, எந்த பக்கம் வந்து தலை வச்சு படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமும் தெற்கு பக்கம், வடக்கு பக்கம் அப்படின்ற அமைப்புகள் இயல்பாகவே நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கத்தை தான் அது எப்பவுமே பாயிண்ட் அவுட் பண்ணும். காந்த அந்த அமைப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு அமைப்புகள். அதை நம்ம எப்பவுமே இதுவரைக்கும் ஜோதிடத்தோட பார்வை அப்படின்றது ஒரு ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதிரி தொடர்கதை தானே, முடிவில்லை. ஸோ இது வரைக்கும் அது நிரூபிக்கப்படாத ஒரு தன்மை அப்படின்ற அமைப்புகள் இருக்கு. ஆனால் வடக்கு தலை வச்சு படுக்கிறது இயல்பா அப்படின்ற அமைப்புகள் ஒரு நல்ல நிலைகள் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஈர்ப்பு தன்மை, ஏதோ ஒரு விஷயம்னா அது சரி கிடையாது. ஸோ அந்த விஷயம் நம்ம தவிர்ப்பது நல்லது. கிழக்கு அப்படின்றது மிக உகந்த ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். மேற்கும் படுக்கலாம், தவறு கிடையாது. வடக்கு தெற்கு அப்படின்ற அமைப்புகள் அப்படின்றத நம்ம பொதுவாகவே எல்லா வீட்லையும் அதுதான் நிலவு இருக்கு. பட் என்ன சூழ்நிலைகள், வீடுகள், அந்த வசதிகள் இல்லாத போது எப்படி வேணாலும் தன் வாழ்க்கையை கடந்து போறாங்க. அதே சூழ்நிலை தான் வாழ்க்கையும் அப்படியே தான் போயிட்டு இருக்குது இல்லையா? கட்டாயமா நம்ம வீடு அமைப்பு அப்படித்தான் அமையுதுனாக்கா அப்படித்தான் அமையும், அப்படிதான் வாழ்க்கை. இதையும் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வெற்றி பெறணும், வாழ்க்கையில ஒரு நிறைவான தன்மையை வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விதியெல்லாம் இருக்குப்பா, நீ எல்லாமே சொல்ற, இது ஜோதிடம் ஒரு டாபிக் வச்சுட்டேன், இதையும் தாண்டி வெற்றி பெற்று ஒரு மனிதனால் முன்னோக்கி வளர முடியுமா அப்படின்னு கேட்டா மனப்பக்குவமும் வைராக்கியம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் முடியும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேல பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக இறைவன் அப்படின்ற ஒருத்தர் நம்ம நம்புறோம், அவர் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் மனப்பூர்வமும் சரணாகதி அப்படின்னு அடைஞ்சு தினந்தோறும் ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னா காலையில பிரம்ம முகூர்த்தர் எந்திரிச்சானே அவன் வெற்றிசாலி. அதுவே மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா எல்லா எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி எண்ணத்தை நோக்கி தேவையோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஆளுமைத்தன்மையை அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் அடைய முடியும். ஸோ அதனால காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சாவே நம்ம மிகப்பெரிய வெற்றிசாலிகள் அப்படின்ற தன்மைகள் வந்துடும். ஸோ அந்த நேரங்களில் இன்னும் இதை வந்து அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த தோஷம் பரிகாரங்கள் எல்லாத்தையும் கடந்து மனிதனோட ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை தன்னை அவனாலே தான் எந்த விஷயத்தையும் சால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வந்து கண்டிப்பா ஒரு ஜோதிடமே பார்க்காம இருந்தாருன்னா அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தெரியாது. ஜோதிடம் என்பதே ஒரு வழிகாட்டுதல் தானே. இப்படி பண்ணுங்க, இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றோம். இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த நோய் குணமாகும் மருத்துவர் சொல்றது கூட ஜோதிடமும் சொல்லுது. நீங்க இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, உங்களுக்கு அது சரியாயிடும் சொல்லி. அதான் நேயர்களே, ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தானே வழிய எல்லாவற்றையும் உங்களை கையில கொண்டு கொடுக்கறது இல்லை. முயற்சி திருவினையாகும். ஜோதிடமும் அப்படித்தான். இது தொழில் செய்யலாம்னா நீங்க இது செய்யுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கிட்டு செஞ்சோம்னா வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி தோஷ நிவர்த்திகள், இப்ப நம்ம ஜோதிடர் சொன்ன மாதிரி தோஷ நிவர்த்திகள் இப்ப வந்து காளகஸ்திக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே வந்து முதல்ல சொல்லும் போதே சொன்னேன், சூரிய நாராயண கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சில நிவர்த்திகள் வெவ்வேறு கோயில்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் அப்படிதான், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆமா, நிச்சயமா மறுக்க முடியாது. இப்ப ஒருத்தர் வந்து ஒரு நாள் திடீர்னு கோயில்ல போய் ஒருத்தர் படுத்து இருந்தாரு. ஒரு பிச்சைக்காரரு காலில் அந்த சாமி பக்கம் கால் நீட்டி படுத்திருக்காரு. அங்கிருந்து வர அந்த பூஜை செய்யறவர் வந்து, என்னப்பா சாமியை பார்த்து நீ கால் நீட்டி படுக்கிற, எந்திரி அப்படின்னு விரட்டி விடுறாரு. அப்ப அவர் எந்திரி சொல்றாரு, கடவுள் எந்த பக்கம் இல்லை சொல்லு, நான் அந்த பக்கம் கால் நீட்டி படுக்கிறேன். கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கார். இறை சக்தி என்பது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கு. அதற்குள்ள ஜோதிடமும் ஒரு கலை. இந்த கலைக்குள்ளேயும் பல்வேறு நுட்பங்களும் நுணுக்கங்களும் நம்முடைய முன்னோர்கள் வந்து அதை கட்டங்களாக போட்டு எந்தெந்த கோள்கள் எந்த இடத்துல நகருது, எந்த கோள்கள் எந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும், எந்த கோள்ல இந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 60 ஆண்டுகளை வந்து வைத்து கொண்டு அதிலே வந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த கட்டங்களை போட்டு இந்த கோள்கள் இத்தனாம் தேதி இந்த இடத்துல நடக்கும். அதாவது மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு. விஞ்ஞானங்கள் வளராத காலத்தில் இத்தனாம் தேதி சூரிய கிரகணம் வரும், இத்தனாம் தேதி சந்திர கிரகணம் வரும் அப்படின்னு நம்மளுடைய பஞ்சாங்கத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நாம வந்து உதாசீனப்படுத்த முடியாது. வேணா படித்த மேதைகளை வந்து உதாசீனப்படுத்தலாம் ஒழிய, பட் இன்னைக்கு வந்து ராக்கெட்ல நீங்க சந்திரனுக்கு போகலாம். அதற்கு முன்னாலேயே சந்திரன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னவங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ ஜோதிடம் என்பதும் அதிலே சொல்லப்படுகிற நிவர்த்திகளும் மனிதனுக்கு தேவையானதாக இருக்கிறது அப்படின்னா நம்பிக்கை தான்.
இந்த நம்பிக்கையின் மூலமா வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும். வெற்றி பெற இன்னொன்று, இது இந்த கர்மா அப்படின்ற நிலைகளை நம்ம இது பண்ணும்போது, ஒரு மனிதன் பிறந்து முதல் மூச்சு சுவாசம் அப்படின்றது எடுக்கும் போதே அவனோட கர்ம பலனை அனுபவிக்க இது பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் ஒரு வெல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் எந்த ஒரு மனிதனும் கட்டுப்படுத்தி தன் அளவில் தன் விஷயங்களை வச்சிருக்கானோ அவன் மிகப்பெரிய வெற்றிசாலியாக வர முடியும், விதியை வெல்ல முடியும். அதை தவிர்த்து மற்ற அணுகக்கூடிய எந்த முறைகளும் ஏன்னா ஒரு ஜோதிடனாக இருந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயம் விமர்சனம் செய்வதை கடந்து உண்மை நிலை அப்படின்றத இந்த அறிவியல் பூர்வமான சில கலைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் ஒரு வைராக்கியம் இருக்கிறதுனால, எப்போ ஒரு மனிதன் தன் மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பிராணாயாமமோ இல்லை ஏதாவது ஒரு யோக முறைகளால் இது பண்ண முடியுமோ, இந்த மூச்சு காற்றும் மனமும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது. அந்த மனதை இயக்கக்கூடியதுக்கான உதாரணத்துக்கு நமக்கு ஒரு கோவப்படுறோம்னா வேகமாக இருக்கும் அப்படின்னா மூச்சு இயங்கும், வேகமாக இது பண்ணும். அதே இது சந்தோஷமாக இருந்தால் அதை போகக்கூடிய தன்மை அப்படின்றது தெரியாது. அப்போ நம்ம உணர்வுகள் எல்லாமே மூச்சு காற்றோட சம்மந்தப்படுத்தினது. அப்போ அந்த மூச்சை கையாள தெரிந்த அத்தனை நபர்களும் வெற்றிசாலிகளாக இருப்பாங்க. அதனால தான் ஆதிகாலம் முதல் இன்று காலம் வரைக்கும் ஒரு முனிவனாக எல்லா இருக்கட்டும், முதல்ல பிராணாயாமம் பண்ணு, நாடி சுத்தி பண்ணு, அந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் கொண்டு போய் ஒரு கலையை சொல்லிக்கிறாங்க. சிரி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அப்படிங்கிற வார்த்தை அதுல வந்துடும். ஈக்காட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்புறம் அதை பிரிச்சிங்கன்னா சிரி பிளஸ் பூ. ஆமா, மலர்கள் எப்போதுமே அழகாக மலர்ந்திருக்கும். அதை சேர்த்து தாங்க சிரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம சிரிக்கிறதுக்கு என்ன குறை இருக்கு? சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில நல்ல விஷயங்களை பார்த்து நல்லது செஞ்சாலே மனசு அமைதி வரும். ஜோதிடமும் அந்த மாதிரி தான். நீங்க வந்து என்னெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையின்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோதிட காமிச்சு, நான் இது படிச்சுட்டு இருக்கேன், என்ன படிக்கலாம், அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து என்ன வேலைக்கு போகலாம், நான் எதை முயற்சி பண்ணாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும், இப்படிங்கிறது ஒரு ஆலோசனை தான் ஒழிய, அதை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த வழியில பயணித்தால் நிச்சயமாக வாழ்க்கை வந்து இதுவரைக்கும் குறிப்பா சொல்ல போனா இதுவரைக்கும் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஜோதிடம் அப்படின்றது ஒரு முறை அப்படி. ஏன்னா நானும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஏதோ வேலை வெட்டி இல்லாம இன்னும் 2 பேர் உளறிட்டாங்க அப்படின்ற ஒரு தன்மைகள் இருந்தது. ஆனா அப்படி இருந்து ஒரு நல்ல நிலைகளை படிச்சு வெளியே வந்து இதோட உண்மை தன்மை வந்து நீங்க கோல்டு மெடலிஸ்ட் பயாலஜிக்கல, ஆமா பயாலஜிக்கல் கோல்டு மெடலிஸ்ட் படிச்சுட்டு இவர் வந்து IAS கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்தீங்க தானே? ஆமா, அந்த நிலைகள்ல இருந்து கடந்து வந்து இப்ப நம்ம இதுல வரோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசிய அமைப்புகள்லையுமே புதஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்றது உணர்தன் விளைவாக இது பேர்பட்ட ஒரு பொக்கிஷ கலை தேவையில்லாம விதவிதமான ஒரு கோணங்கள்ல போறது அப்படின்றது ஒரு வித்தியாசமா ஒரு சம்பாதிக்கிற வழியா பலர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது அல்ல உண்மை ஜோதிடம் அப்படின்றது. அது கிடையாது, ஒரு விஞ்ஞானம். சரியாக ஆராய்ச்சி வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இந்த ஓலைச்சுவடிகளை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியின் மூலமா பிரபஞ்சத்துக்கும் உடலுக்கும் எந்த விதமான எந்த அளவுக்கான தொடர்பு இருக்கிறதோ அதே மாதிரி ஜோதிடத்துக்கும் மனித வாழ்க்கையும் ஒரு தொடர்பு இருக்கு. நான் வந்து இத இப்ப நடிகர் ராஜேஷ் இருக்காரு, அவரை பார்த்தா ரொம்ப நிறைய பேசுவார் ஜோதிடத்துக்கு. அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். ஆனா ஜோதிடம் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லுவார். அவரை சொன்னாரா, நீ நிழல் படம் நடிக்க தான் போவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 25 வயசுல போயிட்டு ஒரு ஜோதிடர் பையன் அவர் தான் சொன்னாங்க. அப்ப இவரு ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. அதற்கப்புறம் அதே மாதிரி வாழ்க்கை அமைந்தது. நீங்க அதுல போனா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னா அதே மாதிரி வாழ்க்கை அமைந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருக்கு ஒரு இது காட்டும். சில பேருக்கு நிமித்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவிக்காக ஒரு பணத்துக்காக நாங்கள் வர வேண்டிய இது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கேட்டுட்ருப்போம். இல்லை ஒரு மருத்துவ உதவிக்காக ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்ருப்போம். போகிற போக்கில் இன்னொருத்தர் சொல்லிட்டு போயிட்டு இருப்போம், இந்த ஹாஸ்பிட்டல் போனப்பா எனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் குறுக்க வருவார், அவர் சொல்லுவார். ஆமாம், அது வந்து நிமித்தம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அந்த பிரபஞ்சம் எதை நோக்கி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கான பதிலை கொடுக்க வேண்டியது அதோட கடமை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. இல்ல நான் யாரோ ஒருத்தவங்க போய் பேசிட்டு இருப்பாங்க. இது ஏற்கப்பட்ட அனுபவங்கள் அப்படின்றது என்னால நானே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பெற்றோர்கள் வந்து சில பேர் வந்து 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு இறந்து போயிடுவாங்க. இதுக்கும் இந்த ஜோதிடத்துக்கு தொடர்புகள் நிறைய இருக்கு. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா
அதை பெற்றோர்கள், அதாவது ஒரு மனிதன் தன் பிறந்த அமைப்புகள் ஒரு 12 பாவகங்களா நம்மளோட முன்னோர்கள் நம்ம இதை பிரித்து வச்சிருக்காங்க. அதாவது லக்னம் சொல்லக்கூடிய நான், 2ஆம் பாவகம் சொல்லக்கூடிய குடும்பம், 3ஆம் பாவம் இளைய சகோதரன் சொல்லக்கூடிய அமைப்பு, 4ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அமைப்பு தாயை குறிக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் பாவம் குழந்தை பாக்கியத்துக்கு, 6ஆம் நம்ம எதிரி கடனை குறிக்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பாவகம் அப்படின்னு மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு, 8 தன்னோட ஆயுளை குறிக்கக்கூடிய அமைப்பு, தூரதேச பயணங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு, 9ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனை குறிக்கக்கூடிய அமைப்பு, பூர்வ ஜென்ம அமைப்புகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்பு, 10ஆம் பாவகம் தொழில், 11ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு இளைய மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு, இல்லற அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள், லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, 12 பாவங்கள் நம்ம இரவு நிலையில எப்படி தூங்குவோம் அப்படின்ற விஷயத்தை கூட நம்மளால சொல்லிட முடியும். ஸோ ஒரு 12 கட்டங்களாக மனித வாழ்க்கையை பிரித்து பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு ஞான கலை அப்படின்றது இந்த ஜோதிடம். அதை முறையாக பயன்படுத்தும் போது வாழ்க்கை எளிமையாக சில விஷயங்களை நோக்கி நம்ம எது நமக்கு வருமோ, இல்லாததை போய் எல்லாம் அலைமோதி இது பண்ணுறதை விட, அலைமோதுறதை விட இதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஜோதிடர்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பட்சத்தில் வாழ்க்கை அலைமோதலை கடந்து பயணமாக மேற்கொள்வதற்கு அவங்களால வழிகாட்ட முடியும். உடல் ரீதியான உங்களுடைய அமைப்பு கூட ஜோதிடம் சொல்லிருங்க. உங்களுக்கு கால் வளைஞ்சிருந்ததுன்னா அகல நடையிலன்னு அழகா சொல்லிடுவாங்க. நீ இப்படித்தான் நடப்ப, நீ இப்படித்தான் உன் உடல்வாக இருக்கும், உன்னுடைய மூளை இப்படித்தான் வேலை செய்யும் என்கிற எல்லாத்தையும் ஜோதிடம் சொல்லிவிடும். இது அனுபவ ரீதியாக நான் சொல்றேன். அதே மாதிரி பெற்றோர்கள் எல்லோருக்கும் தீர்க்காயிலா இருக்கிறதுங்கிற ஒரு பாக்கியம். அதனால பெற்றோர்களை கொண்டாடுங்க. The God should not be everywhere, therefore mother made அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது, கடவுள் தாயை படைத்தார். ஸோ பெற்றோர்கள் என்பது மிக முக்கியமானவர்கள். பெற்றோர்களும் சில நேரம் நம்ம அறிவுரை சொல்லும் போது ஜாதக ரீதியான அறிவுரைகளாக தான் அது இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் வாயிலே அது தானே வரும். வந்து நீ இந்த வழியில போகாதே அப்படின்னு நம்மளை தடுப்பாங்க. அதையும் தாண்டி போகும்போது பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்போம். ஸோ வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்க்கையை சரியான வழியிலே நீங்க நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கும், கல்வியில இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையும் சரியாக உங்களுடைய திட்டமிட்டு செய்வதற்கு 18 வயசுல எதுவும் புரியாது, 10 வயசுல புரியாது. ஏதோ 10th எழுதுவோம், மார்க் வாங்குவோம், படிச்சு மார்க் வாங்கிடுவோம், ஆனால் எதுக்கு வாங்கணும் ஏன் வாங்கணும் அப்படின்னு தெரியாது. 12ஆம் வகுப்பு போகும்போது 12 பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதற்கப்புறம் கல்லூரிக்கு போறோம், இந்த வாழ்க்கைக்கான இந்த படிப்பு தான் நமக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு அந்த அனுபவ ரீதியான இது வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஸோ வாழ்க்கையும் ஜோதிடமும் அதே மாதிரிதான். உங்களுடைய அனுபவ ரீதியாக எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடத்தை கண்டிப்பா பாருங்க, பார்த்து அதன்படி உங்கள் வாழ்க்கை அமைங்க. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இருக்கு. இன்னும் நிறைய பேசுவோம். இதுவரை நீங்க தோசை நிவர்த்தி பற்றி நிறைய சொன்னீங்க. அதை எப்படி செய்யணுங்கிறதை இன்னொரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த புத்திர தோஷம் அப்படின்ற அமைப்புகள் அப்படின்றது குரு பலவீனமாக இருக்கக்கூடிய தன்மைகளை அடையக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா குரு பகவான்கள் கோவில்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம். குரு வழிபாடு அப்படின்றது ரொம்ப விசேஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே சால சிறந்த அமைப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரிய ஒரு ஆன்மாக்கள் வாழ்ந்து மறைந்த இடங்களில் கோவில்கள் இருக்கக்கூடிய அமைப்பும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில் அப்படின்றது ஆமாம் மாணிக்க வாசகர் பெருமானுக்காக தனி கட்டப்பட்ட ஒரு தனி அவரே கட்டின கோவில், சிவபெருமானுக்கு கட்டப்பட்ட கோவில். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கண்முன்னே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான்கள் வாழ்ந்த இடம். அந்த குரு அனுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்களால் தரப்படும். அந்த பக்குவமும் தன்மையும் அடைந்து ஒரு இறை சொரூபம் அடைந்தவர்கள் அந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஜீவ ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோவில்கள், ஏகப்பட்ட கோவில்கள், சிவாலயங்கள் அப்படின்றது இதில் எல்லாமே மிகப்பெரிய அமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உயரிய ஆத்மாக்கள் வாழ்ந்து மறைந்த இடங்கள் எல்லாம் சிவாலயங்களாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிவாலயங்களில் மனப்பூர்வமாக போய் ஒரு நாள் தங்கி உங்களுக்கால் முடிந்த இறை தொண்டுகளை எதையோ செஞ்சு, இல்லை கண் முன்னாடி தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு, அந்த கோவில்களை ஒட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு உதவிகரமாக செஞ்சு மனப்பூர்வமாக கண்ணீர்மாக உங்களை பிரார்த்தனைகள் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கை மாறும். எப்போ போகிறது அப்படின்ற ஒரு அமைப்புகள் வரும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது உகந்தது. அதை அடுத்த நிலை அதை விட மேன்மையான அமைப்புகள் அப்படின்னா பௌர்ணமி காலகட்டங்கள் அப்படின்னு ரொம்ப பெரிய விசேஷமான அமைப்பு. இது குரு சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகள், அதாவது மிகப்பெரிய மகான்கள்
முக்தர்களாக இருந்து ஜீவ ஐக்கியமான இடங்கள் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஏகப்பட்ட அமைப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் எந்த இடங்கள் இருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்றது சரியான அமைப்புகளாக இருக்கும். அடுத்த இடம் அப்படின்றது செவ்வாய் தோஷம் அப்படின்ற அமைப்புகள். இதுக்கு நான் அது செவ்வாய் தோஷம் அப்படின்றது பொதுவாக 2, 7, 4, 7, 8ஆம் இடங்கள் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதை பார்க்கக்கூடிய முறை அப்படின்றது ஜோதிட ஞானத்தை பொறுத்து மாறுபாடு தன்மை இருக்கக்கூடியது. ஸோ என்ன மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் தோஷ அமைப்புகளுக்கு திருச்செந்தூர் முருகன் மிகப்பெரிய உயரிய ஸ்தலம். அந்த இடத்துல ஒரு பௌர்ணமி நாட்களில் போய் மனப்பூர்வமாக கடலில் நீராடிட்டு, எப்போவுமே வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்கவே முடியல அப்படின்ற ஒரு தன்மைகள், என்ன நடக்குது என்ன பண்ணுறதுனே வழியே தெரியல அப்படின்ற ஒரு நிலைகள் வரும்போதெல்லாம் வித்தியாசமான இடங்களுக்கு பயணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான அமைப்பு. அதுவும் கடற்கரை சமுத்திரங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகளில் பயணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் திருச்செந்தூர் போய் அந்த கடலில் முருகன் அதாவது தரிசனம் குளிச்சுட்டு நீராடிட்டு, நாளிக்கிணறுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் குளிச்சு நீராடிட்டு, அது எல்லாமே கோவிலுக்குள்ளேயே இருக்குது. முருகனை வழிபாடு பண்ணிட்டு உங்களால் முடிந்த சில அமைப்புகள் யாருக்கும் 2 பேருக்கு ஒரு உணவை வாங்கி கொடுத்து தானம், ஒன்றுமே முடியல ஒரு பிடி சர்க்கரையை வாங்கி எறும்பு புத்துக்காது போடுங்க. ஏதாவது வேணால் பல்வேறு உயிர்களுக்கு அந்த ஜீவகாருண்யத்தோடு உதவும் போதே நமக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது வரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அடுத்து ராகுகேது தோஷங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் லக்னத்திலையும் 2ஆம் இடங்களும் 7, 8ஆம் இடங்கள் இருக்கக்கூடிய ராகுகேது தோஷங்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைகளில் காளஹஸ்தி முதன்மையான ஸ்தலம். அது கண்ணப்ப நாயனார் அப்படின்றவர் முக்தி கிடைச்ச இடம். பல்வேறு மகான்களும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோடியாக சம்பாரிச்சவங்க தூக்கி போட்டு திருவண்ணாமலைக்கு எப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி காளஹஸ்தி அப்படின்ற இடமும் அப்பேற்பட்ட மகான்கள் வாழக்கூடிய இடம். இறைவனே கதி அப்படின்னு சொல்லக்கூடிய சரணாகதி அப்படின்ற தன்மைகளோட அந்த இறைவனை தரிசித்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மகான்கள் நம்மளுடைய கர்ம வினைகளை கைகளில் வாங்கி கொள்வதற்கு காத்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் போய் பெருசாக அவங்களால எதுவும் முடியலை அப்படின்னு சொன்னப்போ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு விசேஷம் தான். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் போய் ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாம அளவுகள் அப்படின்ற ஒரு பௌர்ணமி நாளில் போய் இருந்து காலாத்திநாதரையும் ஞானாம்பிகையும் வழிபாடு செஞ்சுட்டு வெளியே உங்களால் முடிந்த சில தானங்களை உணவுப் பொருட்களாக தானம் பண்ணுறது, உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு வகை தானங்கள் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ராகுகேது தோஷத்துக்கு மிகப்பெரிய விமோசனம் அப்படின்ற அமைப்புலாம் இருக்கும். அடுத்த அமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் சிவ வழிபாடு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விசேஷ அமைப்புகளாக இருக்கும். உதாரணத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பிரம்ம முகூர்த்த நேரங்களில் எந்திரிச்சு உங்களை நீங்களே சுத்திகரிக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு ஆதிஸ்வரூபமாக இந்த உலகம் ஃபுல்லாக வியாபித்து இறைவனாக யாராலையும் மறுக்க முடியாத இறைவன் அப்படின்னு சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானை இறைவனாக கருதி அவர்களை தினந்தோறும் அந்த உதிக்கக்கூடிய ஒரு 20 நிமிஷம் அப்படின்றது எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய தன்மை. ஸோ அந்த நிலைகளை கண்களை வெறுமனையாக சூரியனை பார்த்த மேனிக்கு நின்று கைகளை கோப்பி அந்த அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வச்சு மனப்பூர்வமாக கண்களை திறந்தபடி அந்த சூரியனை வச்சு தரிசனம் பண்ணிட்டு மூச்சு காற்றை உள்ள ஆழ்ந்து இழுத்து உங்களுக்கு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே போகிறத பாவனை பண்ணி மூச்சை விட்டுட்டு என்ன கோரிக்கை வேணுமோ அதை தொடர்ந்து சொல்லி மனப்பூர்வமாக இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை அடைஞ்சதா நடந்து முடிஞ்சதை பாவனை பண்ணிட்டு வரக்கூடிய இந்த பாவனா தியான முறை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். நம்ம எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழல்களில் இருந்து வெளிப்பட முடியும், எப்பேற்பட்ட தோஷங்கள்லேருந்தும் வெளிப்பட முடியும். இதுவே இது எத்தனை பெரிய தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு எளிய முறை. பணம் இல்லாமல், அதாவது இறைவனை பணத்தால் எந்த நிலையிலையும் அடைய முடியாது. கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உயரிய நிலையிலால் தான் அடைய முடியும். அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு சரணாகதி இந்த முறைகளில் தான் அடைய முடியும். இது எல்லாவற்றிற்கும் பணம் தேவை கிடையாது, மனம் இருந்தால் போதுமானது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த வகையில் இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை செஞ்சு வெளியே வந்தீங்க அப்படின்னா எல்லோரும் இன்புற்று வாழ முடியும். அதுவே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான இது. அதுக்கு இந்த நல்ல வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. என்ன நேயர்களே, இத்தனை நேரம் ஜோதிடம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, தோஷ நிவர்த்திகள் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். அதே போல சிவன் வழிபாடு என்பதும் நம்மளுடைய மூதாதையர் தான். நம்மளுடைய உடம்பில் இருக்கின்ற இந்த உயிர் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ கொடுத்த உயிர். அது கடந்து 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 இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம். நமது மூலமாக நம்முடைய வாரிசுகளுக்கும் இன்னும் தொடர்ந்து அது போய்கொண்டே இருக்கும். ஆகவே தான் நம் மூதாதையர்களை வணங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மூதாதையர்களை வணங்குவோம். இன்னும் நிறைய விஷயங்களோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் கீழே வர்ற தொலைபேசி எண்ணில் நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க தொலைபேசி மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். நேரில் வர முடிந்தவர்கள் வரலாம், அல்லது தொலைபேசியும் தொடர்பு கொண்டு
உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தொடரலாம். வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும். சிரிப்போடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு திருமணமாய் குழந்தை பாக்கியம் அமையும் அப்படின்றது விதி, அந்த பிராப்தம் இருந்தால் நிச்சயம் பரிகாரம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அந்த விஷயத்த அவன் விதிக்கப்பட்டதை அனுபவிச்சு தீர முடியும். அதாவது ஜாதக ரீதியாக பார்க்கிற போது இவருக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். உடல் ரீதியான குறைபாடுகளுக்கு ஜாதகம் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படித்தானே? இதுல என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் அதுல விளைவா வரும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டங்கள்ல எல்லோருக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது சர்வசாதாரண ஒரு விஷயங்கள் அப்படின்றது ஆயிடுது. ஏன்னா நம்மளோட ஒரு சயின்டிபிக்கலி முறையும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆமா, அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் சுக்கிரன் அப்படின்ற கிரகமும் ஒரு மாதிரியான பலவீனத்தன்மை அப்படின்றது அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹார்மோனல் ரிலேட்டடான விஷயங்கள் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள பாதிப்புகள் அப்படின்றது வந்துடும். ஸோ அப்படி வரும்போது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெடிக்கல் செக்அப் போனீங்கன்னா நம்ம இங்கே ஜோதிடம் பார்க்கும்போதே நமக்கு சொல்கிறோம் உனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இதை அணுக போகும்போது ஜோதிடத்தில் சொல்ல முடியும். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒரு மிகப்பெரிய ஃபீல்டே இப்போ அது வந்து இதாக இருக்குது. எப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு க்ரோத் இருக்கும், அதே மாதிரி இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது ரொம்ப. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, நான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் பயாலஜியில். ஸோ அதனால எனக்கு மெடிக்கல் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக புரிஞ்சிக்கக்கூடியது. கிரகங்களோட ரிலேட் பண்ணி பார்க்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓகே இதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்ற விஷயத்தை நம்மளால சொல்லிட முடியுது. இப்போ ஜோதிடத்தை நம்ம இதுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் சுக்கிரன் பலவீனமாக இருக்குது, அப்போ ஹார்மோனல் ரிலேட்டடான விஷயங்கள் அவனுக்கு பாதிப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த முறையிலான சில மருத்துவ ஆலோசனைகள் அவனுக்கு இது பண்ணும்போது அவனால் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துடுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த மகா ரிஷிகள் ஞானிகள் இது எல்லாமே உதாரணத்துக்கு இப்போ சுக்கிர பகவான் கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கிரகங்களோட ஆளுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பலவீனமாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் அங்கே போய் ஒரு 48 நிமிஷம் அப்படின்ற ஒரு முகூர்த்த அமைப்புகள் அப்படின்றது நமக்கு இருந்துட்டு வந்தோம்னா அந்த ஆளுமைகள் அப்படின்ற அந்த கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதை பண்ணிட்டு வரும்போது அந்த எண்ண ஓட்டங்கள் அப்படின்றது இது பண்ணும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மனிதர்களோட எண்ண ஓட்டங்கள் சுற்றுப்புறத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம போயிட்டு வரும்போது நம்ம மன ஓட்டம் அப்படின்றது மாறுபடும். அதன் வாயிலாக உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்படின்றது மாறுபடும் அப்படின்றது ஒரு மாதிரியான விஷயம். இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, பாரம்பரியமாக ஒரு குழந்தை பாக்கியம்ங்கிறது பாரம்பரியமாக இப்போ எத்தனை ஆண்டு ஆயிரம் கணக்கான உயிர்கள் நாம இப்போ இங்கே இருக்கிறது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த உயிர் அப்படின்னு தெரியும். இப்போ சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் ஒரு கதை இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? இல்ல, கோவை மாவட்டத்துல மிக பிரபலமான ஒரு கதை. என்ன அப்படின்னா, அது ராஜராஜ சோழன் காலத்துல நடந்த சம்பவம். அதை இது 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 கோவை வானொலியில எல்லாம் அதை பத்தி பாட்டா போடுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா, புத்திரபாகியம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்றேன். அப்போ தவசி கவுண்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு செல்வங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களை விரட்டி விட்டுறாங்க. இவர் வந்து பழனி சைட்ல போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கிராமத்துக்கு போறாரு. கொஞ்சம் படிச்சவர். அப்போ கிராமத்துல போகும்போது ரொம்ப வறுமையில இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கும் போது அங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தா இவர் தான் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறார். சமாதானப்படுத்தி வைக்கும் போது அவங்க கிட்ட என்ன பண்ண, பணம் இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி உணவு கொடுக்குறாங்க, அதுக்கு சன்மானமா. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டி அது இது மாடலாம் வந்து இவர் பெரிய செல்வந்தர் ஆயிட்டார். இவர் செல்வந்தர் ஆகும்போது பாண்டிய மன்னனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையில இந்த போர் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நியாயம் சொல்லக்கூடிய ஒரு யாரு அப்படின்னாக்க தவசி கவுண்டர் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ராஜராஜ சோழன் காலத்துல பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்காக ராஜராஜ சோழன் ஒரு சின்ன பகுதியை நீ இதை வச்சு ஆண்டுக்கான்னு சொல்றாங்க. இவருக்கு பெரிய செல்வம் எல்லாம் வந்துருது, கோடி கணக்குல செல்வம் வந்துருது, நகைகள் எல்லாம் வந்துருது. ஆனா இவருக்கு குழந்தை இல்லை. அப்போ எல்லா ஜோதிடர்களையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. எல்லா ஜோதிடர்கள் பார்க்காத ஜோதிடமே இல்லை. அப்படி பார்த்துட்டு ஒரு ஜோதிடர் மட்டும் சொல்றாரு, இந்த அம்மா வந்து ஊசி மேல 9 வருஷம் பாசி மேல 10 வருஷம் வந்து காட்டுக்குள்ள வந்து தவம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி தவம் இருந்து பெற்றவர்கள் தான் சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் அப்படிங்கிற 2
குழந்தைகள் மாறல. அவர்கள் வாழ்க்கை வந்து வெறும் 18 ஆண்டுகள் மட்டும்தான். காரணம் வந்து அந்த அம்மா குழந்தை பிறக்கும்போது 85 வயசு. எல்லாம் கர்ப்பத்துல போய் மீதி இருந்த அந்த 15 ஆண்டுல மிகச்சிறந்த வீரர்கள் வருவாங்க. அதை நடந்து பேசணும்னா அது பெரிய விஷயம். அதுக்கான புக் இருக்கு, அதை வாங்கி வேணா படிக்கலாம். அதை பத்தி தெரியும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்துக்கும் அதுக்கும் ஒரு ரிலேட்டிவ் இருக்கனால இத்தனை வருஷம் கழித்த பிறகு இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததாக அந்த கதை. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சொன்னேன். அந்த கர்ம வினைகள் இதை எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜோதிட ரீதியான சில அமைப்புகள் பார்க்கும்போது கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய சப்ஜெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய இந்த பிறவி அப்படின்றது இந்த கர்ம பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஜென்மத்தில் எத்தனையோ ஜென்மங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்த தவறுகளோ இல்ல புண்ணியங்களோ பரிபூர்ணமா அனுபவிக்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் நம்ம பிறவி எடுத்தோம் அப்படின்றது நம்மளோட விதிக்கும். ஸோ அந்த வகையில இந்த மாதிரியான சில நல்வினை கர்மா தீவினை கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல நல்ல அமைப்புகள்ல இருக்கும்போது ஒருத்தன் பிறந்ததுல இருந்து நல்லபடியான சில விஷயங்கள் அப்படி வரும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செய்த பாவமோ ஏதோ ஒரு விஷயங்களால இந்த காலகட்டங்களில் நம்ம கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல அனுபவிச்சிருக்க முடியும். திருமண அமைப்புகள் தாமதப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஹோமம் பூஜை அப்படின்ற அமைப்புகள் அப்படின்றதுல பெரிய மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்த முடியாது. அதே நிலைகள்ல மிகப்பெரிய ஞானிகள் அப்படின்றதெல்லாம் இப்போ காஞ்சி மகா பெரியவர் ஆகட்டும், அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் அப்படின்றவர் இந்த பூமியில வந்து அதுவும் இந்திய திருநாட்டிலே அது தமிழகத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய உலாவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த மாதிரியான மகான்களோட ஆசீர்வாதம், அனுகிரகம், வழிகாட்டுதல்கள், நீடித்த அமைப்புகள் அப்படின்றதுல இறைவனுக்கிட்டே மனப்பூர்வம் சரணடைதல் அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றது நிச்சயமாக மனமாற்றத்தை முதல்ல ஏற்படுத்தும். அந்த மனமாற்றத்தின் விளைவாக உடலியல் மாற்றம் அப்படின்னு தானாக ஏற்படும். அதன் வாயிலாக பல விஷயங்கள் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். இப்ப நீங்க அந்த பாரம்பரியம் முன்னோர்கள் அந்த அந்த செய்தியை படிக்கும்போது ஐயா வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, தெரியும். அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. வைகுண்டர் ஐயா. ஸோ அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனி பாதை அமைத்து அதை எடுத்து போனது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பார்க்குற போது. அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் வந்து தொட்டிக்கட்டி தூக்கிட்டு போகணும்னு சொல்லி ஜோதிடர் சொல்லி தான் அவங்க வந்து தூக்கிட்டு போறாங்க எங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு. பாதி வழியில போகையில எல்லாம் தூங்கிட்டு இருக்கல அவர் எந்திரிச்சு நேரா நடந்து போயிடுறாரு, ஓடுறாரு. நேற்று வரை நடக்க முடியாம இருந்தவர் ஊடி போய் கடலுக்குள்ள போயிடுறாரு. போய் 4 நாள் சென்று வெளியே வந்தார். அதில் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி. எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த முன்னோர் கர்மா அப்படிங்கிற அந்த விஷயங்களும் இந்த ஐயா வழிபாடு, சின்னண்ணன் பெரியண்ணன் இந்த கதைகள்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்ற அந்த விஷயத்தை ரிலேட்டடா தான் ஒன்னா வருது. ஜோதிடத்துக்கும் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பும் இருக்கு. என்ன அப்படின்னா இவர்கள் சொன்ன பிறகுதான் இவர்கள் வந்து அந்த மாதிரியான அந்த பரிகாரங்கள்லாம் செய்யறாங்க. சோ பரிகார தோஷங்கள் இதுக்கும் நிறைய நிறைவேற்றும் போது இப்ப தோஷங்களை நிவர்த்தி பண்றது நிலைமைக்கு நம்ம எப்படி வருவோம், எப்படி நிவர்த்தி பண்ணலாம், ஒருவருக்கு தோஷம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில தடை வந்ததுன்னா ஒரு 3 விஷயமான அமைப்புகள் அப்படின்றத நம்ம முதல்ல கணக்கெடுத்துக்கணும். ஒன்று, புத்திர தோஷம் அப்படின்றது இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு எப்படி பார்க்கறது? உங்களோட ஜாதக அமைப்புல லக்னத்துக்கு 5ஆம் பாவக அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல சனி, செவ்வாய், ராகுவோட தொடர்புகள் பார்வையின் வாயிலாகவோ இல்லை ஏதாவது ஒரு வகையிலேயோ நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவகம் பலவீனம் அடையும். அதற்கு காரக கிரகமான குரு ராகுவோட இணைஞ்சோ சனி செவ்வாயோட இணைஞ்சோ இல்லை ஸ்தானபல அமைப்புகள் நீச்சம் அப்படின்ற நிலைகள் அடையும் போது அது புத்திர தோஷம் அப்படின்ற விஷயங்கள் அடையும். ஒன்று புத்திர தோஷம், இன்னொன்று ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம். மிக முக்கியமான அமைப்புகள். இதுல செவ்வாய் தோஷம் அப்படின்றது எந்த தோஷங்களுமே லட்சத்துல ஒரு 10 பேர் அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாருக்கும் தோஷம் அப்படின்னு சொல்றது சரியான அமைப்புகள் கிடையாது. இதுல இப்ப நான் சொன்னக்கூடிய புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த அமைப்புகள் ராகு தோஷம் அப்படின்றது நாகதோஷம்னு சொல்லுவாங்க, காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாமே இந்த ராகு கேதுக்களோட அந்த இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது லக்னம் அல்லது ராசிக்கு 2, 7, 8ஆம் இடங்கள்ல ராகு தொடர்பு கொள்ளும் போது அந்த ராகு தோஷம் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இது வெறுமனையா இந்த மாதிரியான அமைப்புகள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த 2ல் ராகு இருக்கக்கூடிய லக்னத்திலையும் இருந்தாலும் அதே மாதிரி சொல்லிடுவாங்க, 7ல் இருந்தாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக எல்லாரிடமே இதே மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய தோஷங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களை தான் பொருத்தணும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா அந்த மாதிரியான ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட ஒரு குருவோட பார்வையோ சுக்கிரனோட இணைவோ இல்லை
பௌர்ணமி சந்திரனோட பார்வையும் அதுக்கு ஒரு விமோசனமாக அப்படி அமையும். ஸோ அந்த மாதிரியான சூழல்களில் நம்ம வெறுமனையாக இது தோஷம் அப்படின்னு சொல்கிறது சரியான அமைப்புகள் கிடையாது. ஸோ ராகதோஷம் அப்படின்றது இது மாதிரி. சரி, ராகதோஷம் இருந்துச்சு, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் நானும் கேட்குறேன். இந்த தோஷங்கள் இருந்தால் எப்படி என்ன பண்ணுவது? இயல்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னதான் தோஷங்கள் தான், தோஷங்கள் கிரகங்கள் மாறி உட்கார போவது கிடையாது. சரி, லக்னத்தில் ராகு இருப்பா, 7ல் கேது இருக்குது, இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் அமையும் அப்படின்னா, திருமணம் நடக்குமான்னு நிச்சயம் நடக்கும். ஆனால் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்நிய இன மொழி மத கலாச்சார தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களோட திருமணம் நடக்கும். அப்போ நம்மளுடைய சொந்த வகையிலான்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் மாமன் பொண்ணை கட்டுறதோ, இல்லை நம்ம அத்தை பொண்ணை திருமணம் பண்ணுறதோ, இல்லை அத்தை மகனை திருமணம் பண்ணக்கூடிய அதுக்கான பிராப்தம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ வெளியே இருந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றத வேற ஒரு நபர்களை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள், இதுலேயும் குறிப்பண்ணோன்னு சொல்ல போனால் ஒரு சுபகிரக தொடர்புகள் அப்படின்றது வந்துச்சுன்னா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தை அவங்களோட சொந்த அமைப்புகளாக இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சர்ச்சுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மைகள் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த காலசர்ப தோஷம் இல்லை ராகுதோஷம் அப்படின்றதுக்கு விமோசன அமைப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகும்போது, காலத்திநாதர் திருக்கோவில், கண்ணப்ப நாயனருக்கு அந்த முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுடைய காலத்திநாதர் திருக்கோவில் அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம். திருப்பதி ஒட்டி ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் அப்படின்றதுலேயும் நம்ம காளகஸ்தி, அதாவது காளஹஸ்தியில் காலத்திலேருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் போய் எந்த கோயில் அது? காளஹஸ்தி திருக்கோவில் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். காளஹஸ்தி நம்ம காலத்திநாதரை ஞானாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் ஒரு உறைவிடமா இருக்கக்கூடிய அந்த என்ன மாதிரி தோஷங்கள் அங்க நிவர்த்தி ஆகும்? போய் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சொந்த அனுபவங்கள் அப்படின்ற சில விஷயங்களை பல்வேறு பேருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருக்கோவில்கள் எல்லா இடங்களுமே அந்த உயிரியே அந்த பிரபஞ்ச ஆற்றலை மையப்படுத்தி உருவாகிய கோவில்கள். ஸோ அந்த இடங்களில் போய் நம்ம வந்து பரிகார முறைகள் பண்ணி தான் விமோசனமாகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த மொபைல் ஃபோன் அப்படின்றத தூக்கி போட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்றது ஒரு ஜாமம் சொல்லுவோம், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனதை ஒருநிலையாக மூச்சை கவனித்த வண்ணம் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாலே விமோசனம். போகிறது எப்போ போகிறது, ஜென்ம நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள், உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திரமாக இருக்கலாம், அந்த பூர நட்சத்திர நாட்களில் போகிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட விசேஷமான ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பௌர்ணமியும் மிகப்பெரிய விசேஷமான நாட்கள். அந்த பௌர்ணமி காலகட்டங்களில் அங்கே போய் திருக்கோவில்களில் தங்கி ஒரு 1.5 மணி நேரம் அந்த நிலைகளில் இருந்து அப்போ அந்த காலத்திநாதரை தரிசனம் பண்ணிட்டு மனமாற உங்களால் முடிந்து வெளியே வரக்கூடிய அந்த பரதேசிகள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மனப்பூர்வம் உங்களை வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கனாலே அதுலேருந்து ஒரு 3 மாதங்கள் ஒரு 90 நாட்கள் அதிகபட்சம் அப்படின்ற அமைப்புகள் திருமணம் விவாக அமைப்புகள் கூடி வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது உண்மையும் கூட. இந்த தோஷங்கள் வருவதற்கு முன்னோர்கள் செய்த பாவ காரியங்கள் கூட சில காரணமாக இருக்கும். 100% அது உண்மையா? உண்மை. ஏதாவது வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ராகு கேதுக்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நவீன முறையில் நம்ம ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கக்கூடிய இதெல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம இப்போ சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்றத ஒரு மனிதனோட அந்த மூலக்கூறுகளை கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ராககேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷ அமைப்புகள் அப்படின்றது நமக்கு அதை ஆர்என்ஏ டிஎன்ஏவோட ரிலேட் பண்ணி பார்க்க போகும்போது பாரம்பரியம் முன்னோர்களிடமிருந்து வரக்கூடிய சில சாபங்களோ தோஷங்களோ அப்படின்ற விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கர்மவினை அப்படின்னு சொல்றது அதுதான். நான் செய்த பாவம் நிச்சயமா அது தீராது இல்லை. ஆமாம். புத்த மதம் அதை சொல்லுது. இந்து மதத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாங்க, கிறிஸ்தவ மதத்திலையும் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. புத்த மதம் பாவங்கள் மன்னிக்கப்படுது, செய்த பாவம் தான், அதை நிவர்த்தி செய்வதற்காக போக வேண்டும், செய்யாம இருக்கிறது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அது மாதிரி பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. அது அத்தனையும் உடல் ரீதியாக உள்ளுக்குள்ளே இருக்கு. ஆமா. சோ இதுல இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கோயில்களிலையும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் அந்த கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே போகும்போது அமைதியான மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தோஷம் அதான் திருக்கோவில்கள் அப்படின்றது எல்லாமே இந்த ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இடம். மனம் சஞ்சலம் இல்லாமல் ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த இடத்துக்கு இயல்பாகவே இருக்கு. அங்கே வேற என்ன ஓட்டங்கள் இல்லாமல் உங்களோட முதன்மையான நோக்கத்தோட செஞ்சு என்ன விஷயத்துக்காக வேணுமோ இந்த பிரபஞ்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும். அதுதான் அதோட வேலை. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்ற விஷயங்களை அதை ஒருநிலைப்படுத்தி அந்த மாதிரியான இடங்களில் போய் அமர்ந்து நமக்கான தேவைகளை கேட்கும்போது அது நிறைவாக கிடைக்கும் அப்படின்றது
அமைப்பு. இப்ப கோயில்கள் இந்த அளவு தான் கோயில் இருக்கணும், கருவறை இந்த பக்கம் மண்டபங்கள் இருக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி வீடையும் நம்ம அந்த மாதிரிலாம் கட்டுறோம். ஸோ இதுல இந்த மாதிரி அளவுல கட்டும்போது இந்த காந்த அலைகள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே மனிதனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஆமா, அந்த அந்த இது வந்து எப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, அந்த ஆகாயம் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லணும். அதான் அது இறைவன் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் பரவி கிடப்பது இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான். எல்லாத்தையும் ஒரு நிலையில படுத்தி கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களான ஆனவர் கடவுள் அப்படின்னு சொல்ல பஞ்சபூதங்களே கடவுள் அப்படின்ற நிலைக்கு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு வீடுகள் அப்படி எந்த வீடா இருந்தாலும் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு நிலையில எல்லாம் சமனாக இருக்கும் பட்சத்தில் எந்தவித குறைகளும் வராமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிறைவாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு தன்மை. அதுதான் நம்ம வாஸ்து அப்படின்ற அமைப்புகள் சில விஷயங்கள் கொண்டு வரோம். அதை மாடர்னைஸ்டாக பல்வேறு விதமான கோணங்கள் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுல போயிட்டு இருக்காங்க. ஆனால் இயல்பாக ஃபேக்ட் அப்படின்றது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத ஆற்றல்கள் ஒரு வீட்டில் நிறைஞ்சிருக்கணும். மனித உடல்களையும் அதே விஷயம்தான். அது ஒன்று கூடுனாலும் குறைந்தாலும் நோய் வரும், அவ்வளவுதான். இப்போ திருமண தோஷம் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து என்ன மாதிரியான தோஷங்கள் நீங்க வந்து சொல்லுவீங்க? இல்லை, எல்லாமே திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்ற அமைப்புகளில் தான் முதன்மையான அமைப்புகள் அப்படின்றது வந்துடும். அதில் இப்போ ராகு தோஷம் அப்படின்றத பார்த்துட்டோம், புத்திர தோஷம் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த அமைப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். ஏன்னா எங்கே போய் பார்த்தாலும் இந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் அப்படின்ற சொல்லுவாங்களே. இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்ற கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோடியில் ஒரு 10 பேருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாருக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது இருக்காது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு அமைப்புகள் அப்படின்றதுக்குலாம் ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை அப்படின்ற சொல்ல அமைப்புகள் ஜோதிடத்தில் இருக்கிறதுனால அது பெரிய இது கன்சிடரேஷன்ஸில் பெருசாக வரதில்லை. ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இயல்பாக பார்வை அமைப்புகள் அப்படின்னு அந்த கிரகத்துக்கு பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு தன்மையினால 4, 7, 8ஆம் பார்வையாக ஒரு வீட்டை பார்க்கும் அப்படின்றது தன்மை. ஸோ அந்த வகையில் ராசி லக்னங்களுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடங்களில் இருக்க போகும்போது அந்த பாவகங்கள் பலவீனமாகும். அதனால் இந்த தோஷங்கள் ஏற்படும் அப்படின்றது சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கும் அப்படின்றத பார்த்தா இந்த செவ்வாயோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தோஷமாக இருந்துச்சுன்னா இது அதோட வேலை என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ அந்த செவ்வாயோட இயல்பான இந்த கிரகத்தோட இயல்பான தன்மை அப்படின்றத வேகத்தை கொடுக்கக்கூடியது. முன்னாடி என்ன சொல்றது, அவசர கொடுக்கத்தனம், வேகமாக அதிவேகமாக செயல்கூடிய தன்மை, ஈரமில்லாமல் சில விஷயத்தை எமோஷனே இல்லாமல் இது பண்ணுறது. உதாரணத்துக்கு டாக்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் கையில் கத்தியை பிடிச்சிட்டு இது என் பையன் எப்படி வெட்டுறதுன்னு யோசிச்சாலும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த கருணைத்தன்மையை கடந்து இருக்கக்கூடிய ஒரு விவேகம், ஒரு மாதிரியான ஒரு வீரம் அப்படின்றது செவ்வாய்க்குரியது. ஸோ இந்த கிரகங்கள் 2ஆம் பாவகத்தில் இருக்க போகும்போது தன் வாயால் அதிவேக பேச்சால் அந்த பாவகம் கெடும். அப்போ குடும்பத்துக்கிட்ட எப்படி பேசி அனுசரிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த நபருக்கு இருக்காது. அதனால 2ஆம் பாவகத்தில் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதே 4ஆம் பாவகத்தில் இருக்க போகும்போது 7ஆம் பாவகத்தை பார்ப்பாரு. அப்போ இவரை அங்கே வரக்கூடிய மனைவியோட சந்தோஷம் இல்லாத தன்மை, நண்பர்களோட இயல்பாக இயங்க முடியாத தன்மை, அது எல்லாத்துக்குமே இந்த வேகம் முதன்மை காரணமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் கேஷுவலாக இதுக்கு ஒரு பரிகார முறைகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாவே உங்களோட வேகத்தையும் மனதையும் பக்குவத்தன்மையில வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விமர்சனம் அப்படின்றத எடுத்துனா இயல்பாக. பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுனால ஒதுக்கி வச்சிடுறாங்க சமூகத்துல. பெண்ணு வந்து செவ்வாய் தோஷம் இருந்தா மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் வந்து பெண்ணு கிடைக்கல அப்படின்னு. ஸோ இந்த வாழ்க்கை வந்து அப்படி செவ்வாய் தோஷம் இருக்க பெண்ணை கட்டினால் அதுக்கு என்ன விபரீதமாகுமா, இல்லை அது வந்து ஏற்கக்கூடியது தானே? அது வந்து அதான் சார் கூடியில் ஒரு 10 பேருக்கு வரக்கூடிய அமைப்புகள் இந்த செவ்வாய் தோஷம். அதாவது இப்போ ஒரு பெண்ணையோ கணவனையோ அதை சேர்த்து வைக்கும்போது கணவனை இழக்கக்கூடிய தன்மை, இல்லை அந்த தன் மனைவி இழக்கக்கூடிய தன்மை அப்படின்ற அமைப்புகள்லாம் ரொம்ப ரேர்லி அக்வயர் ஆகக்கூடிய ஒரு மாதிரியான ரொம்ப ரேர். ஸோ அதுக்கு இப்போ வந்து 2ல் இருந்தாலே செவ்வாய் தோஷம் அப்படின்னு குரு பார்வை இருந்தால் விமர்சனம், அது சுக்கிரனோட இணைஞ்சிருந்த விமோர்சனம், இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனோட பார்வை விமோர்சனம், சுபகிரக வீடுகளோட இருந்த விமோர்சனம், இத்தனை விமோர்சன அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்ற அமைப்புகள் சில விஷயங்களை தாமதப்படுத்தி திருமண அமைப்புல கொடுக்கறது உண்மைதான். ஆனால் அது தோஷத்தை கன்சிடர் பண்ணி இவங்க கூட தான் சேர்க்கணும் அப்படின்ற முடிவு எடுத்து பெற்றோர்களோ இல்லை ஒரு திருமண தகவல் மையம் அமைப்புகள் வச்சிருக்கக்கூடிய நபர்களோ அதுக்கான விஷயங்களை அந்த மாதிரி பொறுத்துறது அப்படின்னு தவறு. ஸோ அதை பொருத்தக்கூடிய முறைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அனுகூல பொருத்த அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப விழாவியான. இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா செவ்வாய் தோஷத்துல கொண்டு இருந்தா நீங்க அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை, புறக்கணிக்க வேண்டியதில்லை. அதுக்கும் வாழ்க்கை நல்லா அமையுங்கிறதான் ஜோதிடம் சொல்லுது. ஜோதிடத்தின் மூலமாக உனக்கு வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு எந்த ஜோதிடமும் சொல்லல. ஜோதி வந்து இந்த திருமணம் செஞ்சா இறந்து விடுவே அப்படின்னு ஜோதிடம் சொல்லல. உனக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, நீ அதை செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை நீ பாரு, அவ்வளவுதான், கடந்து போ அப்படின்னு தான் சொல்லுது. நிச்சயமா. அப்போ எல்லா பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இதுல இருந்து
செவ்வாய் தோஷமோ அதில் ஆயிலிய நட்சத்திரமோ இருந்தால் ஐயோ இவன் வந்து செவ்வாய் தோஷம், இவனை எப்படி நான் கரை சேர்ப்பேன், அந்த மன ரீதியாக அந்த பெண்களை வந்து நீங்க வந்து புறக்கணிக்கிறது வந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப தூரம் பாதிக்கும் இல்லையா? அப்படி புறக்கணிக்கிறது சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அபத்தம், மிக மோசம். ஜோதிடம் அப்படி சொல்லல. எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு, பிரபஞ்சத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, அதானே? அது மாதிரி இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னாக்க, இந்த பௌர்ணமி அதற்கும் நம்மளுடைய உடல் ரீதியான இந்த பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி நேரங்கள்ல அல்லது அமாவாசை டைம்ல உடல் ஒரு ஒரு வலி அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். இது வந்து பிரபஞ்சத்தினுடைய அந்த மாற்றத்தினால வருதா இல்ல ஜோதிட ரீதியாகவே அது வந்து கணிக்கப்பட்டிருக்கா? இல்லை, ஜோதிடம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கைன்னு சொல்லக்கூடிய நவகிரகங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களோட இயக்கத்தன்மையை ஒரு அட்டவணைக்குள்ள ஒரு கணக்கீடெல்லாம் ஒரு ஒரு சமன்பாடுகள்லாம் நம்ம பொருத்தணும். அதுதான் இந்த ஜோதிடத்தோட தன்மை. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப ஈர்ப்பு விசை அப்படின்றது பூமி மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல மனம் புத்துணர்வு பெறக்கூடிய தன்மைகளும் இருக்கும். அது எந்த அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற அமைப்புகள்லாம் அந்த மன ஓட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது, பிரேக் இல்லாத ஃபெயிலியரான வண்டி மாதிரி அப்படின்ற அமைப்புகள் போயிடும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் அந்த ஏற்கனவே மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாத அந்த புத்தி பேதரிச்சவங்க அப்படின்லாம் ரொம்ப 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 வித்தியாசமாக பிஹேவ் பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படின்றதெல்லாம் வந்துடும். இது எல்லாமே முழுக்க ஒரு என்ன சொல்கிறது, கிரகங்களோட தன்மைகளால் தான் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போ நம்ம ஏற்கனவே செவ்வாய் தோஷத்தை பற்றி நம்ம சொன்னோம். அதுக்கான விமோசன ஸ்தலம் அப்படின்றது திருச்செந்தூர் முருகன் அப்படின்றது சால சிறந்த இடம். ஒரு பௌர்ணமி நாட்களில் போய் முருகன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக அந்த கடலில் குளிச்சுட்டு நாடி கிணறுன்னு சொல்ல இருக்கு அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு முருகனை அந்த காலை வேலைகளிலேயே வந்து போய் மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணிட்டு வந்து நம்மளால் முடிந்த தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்காவது முடிஞ்ச அன்னதானத்தை செஞ்சுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதுலேயும் குறிப்பாக எந்த ஒரு விஷயமுமே ஒரு நீடித்த அமைப்பில் ஒரு 3 பௌர்ணமி அப்படின்றது முருகனை தரிசனம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது செவ்வாய் தோஷத்துக்கும் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்தை வெட்டி சில விஷயங்களை தாலி கட்டுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றதுல எனக்கு பெரிய உடன்பாடுகள் அப்படின்றது கிடையாது. ஏன்னா விதிக்கப்பட்டதை அதை அனுபவிச்சு தீரணும். இந்த மாதிரியான சாஸ்திர அமைப்புகள் நம்ம குறை சொல்வதை விட மன ரீதியானது எந்த ஒரு பரிகார அமைப்புகளும் மனப்பூர்வமாக செய்யும்போது பலன் அளிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பணத்தை செலவு பண்ணுவதை விட கண்ணுக்கு தெரிந்த நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிவாலயம் சொல்லக்கூடிய சிவன் கோவில்கள்லையும் ஒரு முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஒரு பழனி இந்த மாதிரியான இடங்களை போய் மனப்பூர்வம் வழங்கிட்டு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த இறைவனுக்கே கொடுப்பதை நினைச்சு மனப்பூர்வமாக அன்னதானத்தை எதையோ ஒன்று செய்யும் போது அது மிகப்பெரிய விமோசனம். பிறக்கும் போதே உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று விதிக்கப்பட்டது தான் ஜோதிடம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் ஐஏஎஸ் படிப்பாங்க, நிறைய பேர் ஐபிஎஸ் படிப்பாங்க, நிறைய பேர் விஞ்ஞானம் ரீதியாக படிப்பாங்க. ஆனால் அவ்வளவு பேரும் வந்து முன்னணிக்கு வருவாங்க அப்படின்னா இல்லை. ஒருவர் வந்து படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஒருத்தர் வந்து மிக திறமைசாலியாக இருப்பார், ஆனால் அவர் வந்து வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் காணாமல் அப்படியே அந்த வாழ்க்கை போயிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க விதிவழி அப்படின்னு சொல்றதா இல்ல பிறந்த அமைப்பு அதுதான் அப்படின்னு சொல்றோம். விதி ஒரு மனிதன் பிறக்கும்போது என்ன விதிக்கப்பட்டதோ அதை அனுபவிச்சு தர வேண்டிய அதான் நம்ம கர்ம பலன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேசணும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் நல்ல திறமையானதாக இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு அவன் ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்னமாக இருக்கலாம், ஒரு ரிஷப லக்னம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜாதகத்தின் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா திறமைகளும் அப்படின்றது இருக்கும். ஆனால் அவனுக்கு அடுத்தடுத்து அவயோக தசைகள்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு தசைகள் வந்தது, குரு தசைகள் வந்தது அப்படின்னு சொன்னால் அது அவயோக தசைகள். அந்த அத்தனை அமைப்புகளுமே அந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு பாதிக்கப்பட்டிருந்த திறமை இருந்தும் வெளிக்கொணர முடியாத அமைப்புகள், வாய்ப்பு கிடைக்காம ரெகக்னைசேஷன் இல்லாம போயிடக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கும். திரையுலகத்துக்கு போறாங்க எத்தனையோ பேர், வாய்ப்பு சாதாரண ஆளுங்கெல்லாம் மேல வந்துருவாங்க, திறமை இருக்கிறவங்க வந்து வரவே முடியும். அதுக்கு வந்து லக் ஃபேவர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல இயல்பா அவன் விதிப்படி ஏதாவது ஒரு அமைப்புகள் அப்படின்னு ஒத்துழைக்காம அந்த பிரபலம் அப்படின்ற தன்மையை அடைய முடியாது. இப்போ நம்ம வந்து பூமிக்கு ஒரு காந்த சக்தி இருக்கு இல்லையா, எந்த பக்கம் வந்து தலை வச்சு படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே,
அதுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமும் வடக்கு பக்கம் அப்படின்ற அமைப்புகள் இயல்பாகவே நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கத்தை தான் அது எப்பவுமே பாயிண்ட் அவுட் பண்ணும். அந்த அமைப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு அமைப்புகள். அதை நம்ம எப்பவுமே இதுவரைக்கும் ஜோதிடத்தோட பார்வை அப்படின்றது ஒரு ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதிரி தொடர்கதை தானே, முடிவில்லை. ஸோ இது வரைக்கும் அது நிரூபிக்கப்படாத ஒரு தன்மை அப்படின்ற அமைப்புகள் இருக்கு. ஆனால் வடக்கு தலை வச்சு படுக்கிறது இயல்பா அப்படின்ற அமைப்புகள் ஒரு நல்ல நிலைகள் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஈர்ப்பு தன்மை ஏதோ ஒரு விஷயம்னா அது சரி கிடையாது. ஸோ அந்த விஷயம் நம்ம தவிர்ப்பது நல்லது. கிழக்கு அப்படின்றது மிக உகந்த ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். மேற்கும் படுக்கலாம், தவறு கிடையாது. வடக்கு தெற்கு அப்படின்ற அமைப்புகள் அப்படின்றத நம்ம பொதுவாகவே இப்போ எல்லா வீட்லையும் அதுதான் நிலவு இருக்கு. பட் என்ன சூழ்நிலைகள், வீடுகள், அந்த வசதிகள் இல்லாத போது எப்படி வேணாலும் தன் வாழ்க்கையை கடந்து போறாங்க. அதே சூழ்நிலை தான் வாழ்க்கையும் அப்படியே தான் போயிட்டு இருக்குது இல்லையா? கட்டாயமா நம்ம வீடு அமைப்பு அப்படித்தான் அமையுதுனாக்கா அப்படித்தான் அமையும், அப்படிதான் வாழ்க்கை. இதையும் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வெற்றி பெறணும், வாழ்க்கையில ஒரு நிறைவான தன்மையை வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விதியெல்லாம் இருக்குப்பா, நீ எல்லாமே சொல்ற, இது ஜோதிடம் ஒரு டாபிக் வச்சுட்டேன், இதையும் தாண்டி வெற்றி பெற்று ஒரு மனிதனால் முன்னோக்கி வளர முடியுமா அப்படின்னு கேட்டா மனப்பக்குவமும் வைராக்கியம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் முடியும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேல பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக இறைவன் அப்படின்ற ஒருத்தர் நம்ம நம்புறோம். அவர் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் மனப்பூர்வமும் சரணாகதி அப்படின்னு அடைஞ்சு தினந்தோறும் ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னா காலையில பிரம்ம முகூர்த்தர் எந்திரிச்சானே அவன் வெற்றிசாலி. அதுவே மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா எல்லா எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி எண்ணத்தை நோக்கி தேவையோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஆளுமைத்தன்மையை அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் அடைய முடியும். ஸோ அதனால காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சாவே நம்ம மிகப்பெரிய வெற்றிசாலிகள் அப்படின்ற தன்மைகள் வந்துடும். ஸோ அந்த நேரங்களில் இன்னும் இதை வந்து அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த தோஷம் பரிகாரங்கள் எல்லாத்தையும் கடந்து மனிதனோட ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை தன்னை அவனாலே தான் எந்த விஷயத்தையும் சால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வந்து கண்டிப்பா ஒரு ஜோதிடமே பார்க்காம இருந்தாருன்னா அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தெரியாது. ஜோதிடம் என்பதே ஒரு வழிகாட்டுதல் தானே. இப்படி பண்ணுங்க, இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றோம். இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த நோய் குணமாகும் மருத்துவர் சொல்றது கூட ஜோதிடமும் சொல்லுது. நீங்க இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, உங்களுக்கு அது சரியாயிடும் சொல்லி. அதான் நேயர்களே, ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தானே வழிய எல்லாவற்றையும் உங்களை கையில கொண்டு கொடுக்கறது இல்லை. முயற்சி திருவினையாகும். ஜோதிடமும் அப்படித்தான். இது தொழில் செய்யலாம்னா நீங்க இது செய்யுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கிட்டு செஞ்சோம்னா வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி தோஷ நிவர்த்திகள், இப்ப நம்ம ஜோதிடர் சொன்ன மாதிரி தோஷ நிவர்த்திகள் இப்ப வந்து காளகஸ்திக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே வந்து முதல்ல சொல்லும் போதே சொன்னேன், சூரிய நாராயண கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சில நிவர்த்திகள் வெவ்வேறு கோயில்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் அப்படிதான், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆமா, நிச்சயமா மறுக்க முடியாது. இப்ப ஒருத்தர் வந்து ஒரு நாள் திடீர்னு கோயில்ல போய் ஒருத்தர் படுத்து இருந்தாரு. ஒரு பிச்சைக்காரரு காலில் அந்த சாமி பக்கம் கால் நீட்டி படுத்திருக்காரு. அங்கிருந்து வர அந்த பூஜை செய்யறவர் வந்து, என்னப்பா சாமியை பார்த்து நீ கால் நீட்டி படுக்கிற, எந்திரி அப்படின்னு விரட்டி விடுறாரு. அப்ப அவர் எந்திரி சொல்றாரு, கடவுள் எந்த பக்கம் இல்லை சொல்லு, நான் அந்த பக்கம் கால் நீட்டி படுக்கிறேன். கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கார். இறை சக்தி என்பது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கு. அதற்குள்ள ஜோதிடமும் ஒரு கலை. இந்த கலைக்குள்ளேயும் பல்வேறு நுட்பங்களும் நுணுக்கங்களும் நம்முடைய முன்னோர்கள் வந்து அதை கட்டங்களாக போட்டு எந்தெந்த கோள்கள் எந்த இடத்துல நகருது, எந்த கோள்கள் எந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும், எந்த கோள்ல இந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 60 ஆண்டுகளை வந்து வைத்து கொண்டு அதிலே வந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த கட்டங்களை போட்டு இந்த கோள்கள் இத்தனாம் தேதி இந்த இடத்துல நடக்கும். அதாவது மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு. விஞ்ஞானங்கள் வளராத காலத்தில் இத்தனாம் தேதி சூரிய கிரகணம் வரும், இத்தனாம் தேதி சந்திர கிரகணம் வரும் அப்படின்னு நம்மளுடைய பஞ்சாங்கத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நாம வந்து உதாசீனப்படுத்த முடியாது. வேணா படித்த மேதைகளை வந்து உதாசீனப்படுத்தலாம் ஒழிய, பட் இன்னைக்கு வந்து ராக்கெட்ல நீங்க சந்திரனுக்கு போகலாம். அதற்கு முன்னாலேயே சந்திரன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னவங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ ஜோதிடம் என்பதும் அதிலே சொல்லப்படுகிற நிவர்த்திகளும் மனிதனுக்கு தேவையானதாக இருக்கிறது அப்படின்னா நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையின் மூலமா வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும். இன்னொன்று, இது இந்த கர்மா அப்படின்ற நிலைகளை நம்ம இது பண்ணும்போது ஒரு மனிதன் பிறந்து முதல் மூச்சு சுவாசம் அப்படின்றது எடுக்கும் போதே அவனோட கர்ம பலனை அனுபவிக்க இது பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் ஒரு வெல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் எந்த ஒரு மனிதனும் கட்டுப்படுத்தி தன் அளவில் தன் விஷயங்களை வச்சிருக்கானோ
அவன் மிகப்பெரிய வெற்றிசாலியாக வர முடியும், விதியை வெல்ல முடியும். அதை தவிர்த்து மற்ற அணுகக்கூடிய எந்த முறைகளும் ஏன்னா ஒரு ஜோதிடனாக இருந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயம் விமர்சனம் செய்வதை கடந்து உண்மை நிலை அப்படின்றத இந்த அறிவியல் பூர்வமான சில கலைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் ஒரு வைராக்கியம் இருக்கிறதுனால எப்போ ஒரு மனிதன் தன் மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பிராணாயாமமோ இல்லை ஏதாவது ஒரு யோக முறைகளால் இது பண்ண முடியுமோ, இந்த மூச்சு காற்றும் மனமும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது. அந்த மனதை இயக்கக்கூடியதுக்கான உதாரணத்துக்கு நமக்கு ஒரு கோவப்படுறோம்னா வேகமாக இருக்கும் அப்படின்னா மூச்சு இயங்கும், வேகமாக இது பண்ணும். அதே இது சந்தோஷமாக இருந்தால் அதை போகக்கூடிய தன்மை அப்படின்றது தெரியாது. அப்போது நம்ம உணர்வுகள் எல்லாமே மூச்சு காற்றோட சம்மந்தப்படுத்தினது. அப்போ அந்த மூச்சை கையாள தெரிந்த அத்தனை நபர்களும் வெற்றிசாலிகளாக இருப்பாங்க. அதனால தான் ஆதி காலம் முதல் இன்று காலம் வரைக்கும் ஒரு முனிவனாக எல்லா இருக்கட்டும் முதல்ல பிராணாயாமம் பண்ணு, நாடி சுத்தி பண்ணு, அந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் கொண்டு போய் ஒரு கலையை சொல்லிக்கிறாங்க. சிரி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அப்படிங்கிற அதுல வந்துடும். ஈக்காட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்புறம் அதை பிரிச்சிங்கன்னா சிரி பிளஸ் பூ. ஆமா, மலர்கள் எப்போதுமே அழகாக மலர்ந்திருக்கும். அதை சேர்த்து தாங்க சிரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம சிரிக்கிறதுக்கு என்ன குறை இருக்கு? சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில நல்ல விஷயங்களை பார்த்து நல்லது செஞ்சாலே மனசு அமைதி வரும். ஜோதிடமும் அந்த மாதிரி தான். நீங்க என்னெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையின்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஜோதிட காமிச்சு நான் இது படிச்சுட்டு இருக்கேன், என்ன படிக்கலாம், அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து என்ன வேலைக்கு போகலாம், நான் எதை முயற்சி பண்ணாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும், இப்படிங்கிறது ஒரு ஆலோசனை தான் உடைய. அதை எடுத்துக்கிட்டே நீங்க அந்த வழியில பயணித்தால் நிச்சயமாக வாழ்க்கை இதுவரைக்கும் குறிப்பா சொல்ல போனா இதுவரைக்கும் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஜோதிடம் அப்படின்றது ஒரு முறை அப்படி. ஏன்னா நானும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஏதோ வேலை வெட்டி இல்லாம இன்னும் 2 பேர் உளறிட்டாங்க அப்படின்ற ஒரு தன்மைகள் இருந்தது. ஆனா அப்படி இருந்து ஒரு நல்ல நிலைகளை படிச்சு வெளியே இதோட உண்மை தன்மை நீங்க கோல்டு மெடலிஸ்ட் பயாலஜிக்கல, ஆமா பயாலஜிக்கல் கோல்டு மெடலிஸ்ட் படிச்சுட்டு இவர் ஐஏஎஸ் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்தீங்க தானே? ஆமா, அந்த நிலைகள்ல இருந்து கடந்து இப்போ நம்ம இதுல வரோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசிய அமைப்புகள்லையுமே புதஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்றது உணர்தன் விளைவாக இது பேர்பட்ட ஒரு பொக்கிஷ கலை தேவையில்லாம விதவிதமான ஒரு கோணங்கள்ல போறது அப்படின்றது ஒரு வித்தியாசமா ஒரு வழியா பலர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது அல்ல உண்மை ஜோதிடம் அப்படின்றது அது கிடையாது. ஒரு விஞ்ஞானம் சரியாக ஆராய்ச்சி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இந்த ஓலைச்சுவடிகளை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியின் மூலமா பிரபஞ்சத்துக்கும் உடலுக்கும் எந்த அளவுக்கான தொடர்பு இருக்கிறது, அதே மாதிரி ஜோதிடத்துக்கும் மனித வாழ்க்கையும் ஒரு தொடர்பு இருக்கு. நான் இத இப்ப நடிகர் ராஜேஷ் இருக்காரு, அவரை பார்த்தா ரொம்ப நிறைய பேசுவார் ஜோதிடத்துக்கு. அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். ஆனா ஜோதிடம் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லுவார். அவரை சொன்னாரா, நீ நிழல் படம் நடிக்கதான் போவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 25 வயசுல போயிட்டு ஒரு ஜோதிடர் பையன் அவர் தான் சொன்னாங்க. அப்ப இவரு ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. அதற்கப்புறம் அதே மாதிரி வாழ்க்கை அமைந்தது. நீங்க அதுல போனா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னா அதே மாதிரி வாழ்க்கை அமைந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருக்கு ஒரு இது காட்டும். சில பேருக்கு நிமித்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதவிக்காக ஒரு பணத்துக்காக நாங்கள் வர வேண்டிய இது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கேட்டுட்ருப்போம். இல்லை ஒரு மருத்துவ உதவிக்காக ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்ருப்போம். போகிற போக்கில் இன்னொருத்தர் சொல்லிட்டு போயிட்டு இருப்போம், இந்த ஹாஸ்பிட்டல் போனப்பா எனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் குறுக்க வருவார், அவர் சொல்லுவார். ஆமாம், அது நிமித்தம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அந்த பிரபஞ்சம் எதை நோக்கி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கான பதிலை கொடுக்க வேண்டியது அதோட கடமை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரோ சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் சொல்லுவாரு. இல்ல நான் யாரோ ஒருத்தவங்க போய் பேசிட்டு இருப்பாங்க. இது ஏற்கப்பட்ட அனுபவங்கள் அப்படின்றது என்னால நானே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் பெற்றோர்கள் சில பேர் 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. சில தாய்மார்கள் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு இறந்து போயிடுவாங்க. இதுக்கும் இந்த ஜோதிடத்துக்கு தொடர்பு நிறைய இருக்கு. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா அது பெற்றோர்கள், அதாவது ஒரு மனிதன் தன் பிறந்த அமைப்புகள் ஒரு 12 பாவகங்களா நம்மளோட முன்னோர்கள் நம்ம இதை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது லக்னம் சொல்லக்கூடிய நான், 2ஆம் பாவகம் சொல்லக்கூடிய குடும்பம், 3ஆம் பாவகம் இளைய சகோதரன் சொல்லக்கூடிய அமைப்பு, 4ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அமைப்பு தாயை குறிக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் பாவகம் குழந்தை பாக்கியத்துக்கு, 6ஆம் நம்ம எதிரி கடனை குறிக்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பாவகம் அப்படின்னு மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு, 8 தன்னோட ஆயுளை குறிக்கக்கூடிய அமைப்பு, தூரதேச பயணங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு, 9ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனை குறிக்கக்கூடிய அமைப்பு, பூர்வ ஜென்ம அமைப்புகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்பு, 10ஆம் பாவகம் தொழில், 11ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு இளைய மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு, இல்லற அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள், லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, 12 பாவங்கள்
நம்ம இரவு நிலையில எப்படி தூங்குவோம் அப்படின்ற விஷயத்தை கூட நம்மளால சொல்லிட முடியும். ஸோ ஒரு 12 கட்டங்களாக மனித வாழ்க்கையை பிரித்து பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு ஞான கலை அப்படின்றது இந்த ஜோதிடம். அதை முறையாக பயன்படுத்தும் போது வாழ்க்கை எளிமையாக சில விஷயங்களை நோக்கி நம்ம எது நமக்கு வருமோ, இல்லாததை போய் எல்லாம் அலைமோதி இது பண்ணுறதை விட, அலைமோதுறதை விட இதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஜோதிடர்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பட்சத்தில் வாழ்க்கை அலைமோதலை கடந்து பயணமாக மேற்கொள்வதற்கு அவங்களால வழிகாட்ட முடியும். உடல் ரீதியான உங்களுடைய அமைப்பு கூட ஜோதிடம் சொல்லிடுங்க. உங்களுக்கு கால் வளைஞ்சிருந்ததுன்னா அகல நடையிலன்னு அழகா சொல்லிடுவாங்க. நீ இப்படித்தான் நடப்ப, நீ இப்படித்தான் உன் உடல்வாக இருக்கும், உன்னுடைய மூளை இப்படித்தான் வேலை செய்யும் என்கிற எல்லாத்தையும் ஜோதிடம் சொல்லிவிடும். இது அனுபவ ரீதியாக நான் சொல்றேன். அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து எல்லோருக்கும் தீர்க்காயிலா இருக்கிறதுங்கிற ஒரு வாக்கியம். அதனால பெற்றோர்களை கொண்டாடுங்க. தி காட் ஷுட் நாட் பி எவ்ரிவேர், தேர்ஃபோர் மதர் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது, கடவுள் தாயை படைத்தார். ஸோ பெற்றோர்கள் என்பது மிக முக்கியமானவர்கள். பெற்றோர்களும் சில நேரம் நம்ம அறிவுரை சொல்லும் போது ஜாதக ரீதியான அறிவுரைகளாக தான் அது இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் வாயிலேயே அது தானே வரும். வந்து நீ இந்த வழியில போகாதே அப்படின்னு நம்மளை தடுப்பாங்க. அதையும் தாண்டி போகும்போது பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்போம். ஸோ வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கும், உங்களுடைய வாழ்க்கையை சரியான வழியிலே வந்து நீங்க நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கும், கல்வியில இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையும் சரியாக உங்களுடைய திட்டமிட்டு செய்வதற்கு 18 வயசுல எதுவும் புரியாது, 10 வயசுல புரியாது. ஏதோ 10th எழுதுவோம், மார்க் வாங்குவோம், வந்து படிச்சு மார்க் வாங்கிடுவோம். ஆனால் எதுக்கு வாங்கணும், ஏன் வாங்கணும் அப்படின்னு தெரியாது. 12ஆம் வகுப்பு போகும்போது 12 பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதற்கப்புறம் கல்லூரிக்கு போட போறோம், இந்த வாழ்க்கைக்கான இந்த படிப்பு தான் நமக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு அந்த அனுபவ ரீதியான இது வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஸோ வாழ்க்கையும் ஜோதிடமும் அதே மாதிரி தான். உங்களுடைய அனுபவ ரீதியாக எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடத்தை கண்டிப்பா பாருங்க, பார்த்து அதன்படி உங்கள் வாழ்க்கை அமைங்க. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இன்னும் நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இருக்கு. இன்னும் நிறைய பேசுவோம். இதுவரை நீங்க வந்து தோசை நிவர்த்தி எழுதி நிறைய சொன்னீங்க. அதை எப்படி செய்யணுங்கிறதை இன்னொரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்திர தோஷம் அப்படின்ற அமைப்புகள் அப்படின்றது குரு பலவீனமாக இருக்கக்கூடிய தன்மைகளை அடையக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான்கள் கோவில்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம். குரு வழிபாடு அப்படின்றது ரொம்ப விசேஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே சாலச்சிறந்த அமைப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய உயரிய ஒரு ஆன்மாக்கள் வாழ்ந்து மறைந்த இடங்களில் கோவில்கள் இருக்கக்கூடிய அமைப்பும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில் அப்படின்றது, ஆமாம், மாணிக்க வாசகர் பெருமானுக்காக தனி கட்டப்பட்ட ஒரு தனி அவரே கட்டின கோவில், சிவபெருமானுக்கு கட்டப்பட்ட கோவில். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கண்முன்னே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான்கள் வாழ்ந்த இடம். அந்த குரு அனுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்களால் தரப்படும். அந்த பக்குவமும் தன்மையும் அடைந்து ஒரு இறை சொரூபம் அடைந்தவர்கள் அந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஜீவ ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோவில்கள், ஏகப்பட்ட கோவில்கள், சிவாலயங்கள் அப்படின்றது. இதில் எல்லாமே மிகப்பெரிய அமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான உயரிய ஆத்மாக்கள் வாழ்ந்து மறைந்த இடங்கள் எல்லாம் சிவாலயங்களாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிவாலயங்களில் மனப்பூர்வமாக போய் ஒரு நாள் தங்கி உங்களுக்கால் முடிந்த இறை தொண்டுகளை எதையோ செஞ்சு, இல்லை கண் முன்னாடி தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு, அந்த கோவில்களை ஒட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு உதவிகரமாக செஞ்சு மனப்பூர்வமாக கண்ணீர்மாக உங்களை பிரார்த்தனைகள் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கை மாறும். எப்போ போகிறது அப்படின்ற ஒரு அமைப்புகள் வரும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது உகந்தது. அதை அடுத்த நிலை அதை விட மேன்மையான அமைப்புகள் அப்படின்னா பௌர்ணமி காலகட்டங்கள் அப்படின்னு ரொம்ப பெரிய விசேஷமான அமைப்பு. இது வந்து குரு சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகள். அதாவது மிகப்பெரிய மகான்கள் முக்தர்களாக இருந்து ஜீவ ஐக்கியமான இடங்கள் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஏகப்பட்ட அமைப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் எந்த இடங்கள் இருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்றது சரியான அமைப்புகளாக இருக்கும். அடுத்த இடம் அப்படின்றது செவ்வாய் தோஷம் அப்படின்ற அமைப்புகள். இதுக்கு நான் அது செவ்வாய் தோஷம் அப்படின்றது பொதுவாக 2, 7, 4, 7, 8ஆம் இடங்கள் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதை பார்க்கக்கூடிய முறை அப்படின்றது ஜோதிடர்கள் ஞானத்தை பொறுத்து மாறுபாடு தன்மை இருக்கக்கூடியது. ஸோ என்ன மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் தோஷ அமைப்புகளுக்கு திருச்செந்தூர் முருகன் மிகப்பெரிய உயரிய ஸ்தலம். அந்த இடத்துல ஒரு பௌர்ணமி நாட்களில் போய் மனப்பூர்வமாக
கடலில் நீராடிட்டு எப்போவுமே வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்கவே முடியல அப்படின்ற ஒரு தன்மைகள், என்ன நடக்குது என்ன பண்ணுறதுனே வழியே தெரியல அப்படின்ற ஒரு நிலைகள் வரும்போதெல்லாம் வித்தியாசமான இடங்களுக்கு பயணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான அமைப்பு. அதுவும் கடற்கரை சமுத்திரங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகளில் பயணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் திருச்செந்தூர் போய் அந்த கடலில் முருகன் அதாவது தரிசனம் குளிச்சுட்டு நீராடிட்டு நாளிக்கிணறுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் குளிச்சு நீராடிட்டு அது எல்லாமே கோவிலுக்குள்ளேயே இருக்குது. முருகனை வழிபாடு பண்ணிட்டு உங்களால் முடிந்த சில அமைப்புகள் யாருக்கும் 2 பேருக்கு ஒரு உணவை வாங்கி கொடுத்து தானம், ஒன்றுமே முடியல ஒரு பிடி சர்க்கரையை வாங்கி எறும்பு புத்துக்காது போடுங்க. ஏதாவது ஆனால் பல்வேறு உயிர்களுக்கு அந்த ஜீவகாருண்யத்தோடு உதவும் போதே நமக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது வரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அடுத்து ராகுகேது தோஷங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் லக்னத்திலையும் 2ஆம் இடங்களும் 7, 8ஆம் இடங்கள் இருக்கக்கூடிய ராகுகேது தோஷங்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைகளில் காளஹஸ்தி முதன்மையான ஸ்தலம். அது கண்ணப்ப நாயனார் அப்படின்றவர் முக்தி கிடைச்ச இடம். பல்வேறு மகான்களும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோடியாக சம்பாரிச்சவங்க தூக்கி போட்டு திருவண்ணாமலைக்கு எப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி காளஹஸ்தி அப்படின்ற இடமும் அப்பேற்பட்ட மகான்கள் வாழக்கூடிய இடம். இறைவனே கதி அப்படின்னு சொல்லக்கூடிய சரணாகதி அப்படின்ற தன்மைகளோட அந்த இறைவனை தரிசித்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மகான்கள் நம்மளுடைய கர்ம வினைகளை கைகளில் வாங்கி கொள்வதற்கு காத்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் போய் பெருசாக அவங்களால எதுவும் முடியலை அப்படின்னு சொன்னப்போ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு விசேஷம் தான். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் போய் ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாம அளவுகள் அப்படின்ற ஒரு பௌர்ணமி நாளில் போய் இருந்து காலாத்திநாதரையும் ஞானாம்பிகையும் வழிபாடு செஞ்சுட்டு வெளியே உங்களால் முடிந்த சில தானங்களை உணவுப் பொருட்களாக தானம் பண்ணுறது, உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு வகை தானங்கள் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ராகுகேது தோஷத்துக்கு மிகப்பெரிய விமோசனம் அப்படின்ற அமைப்புலாம் இருக்கும். அடுத்த அமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் சிவ வழிபாடு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விசேஷ அமைப்புகளாக இருக்கும். உதாரணத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பிரம்ம முகூர்த்த நேரங்களில் எந்திரிச்சு உங்களை நீங்களே சுத்திகரிக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு ஆதிஸ்வரூபமாக இந்த உலகம் ஃபுல்லாக வியாபித்து இறைவனாக யாராலையும் மறுக்க முடியாத இறைவன் அப்படின்னு சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானை இறைவனாக கருதி அவர்களை தினந்தோறும் அந்த உதிக்கக்கூடிய ஒரு 20 நிமிஷம் அப்படின்றது எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய தன்மை. ஸோ அந்த நிலைகளை கண்களை வெறுமனையாக சூரியனை பார்த்த மேனிக்கு நின்று கைகளை கூப்பி அந்த அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வச்சு மனப்பூர்வமாக கண்களை திறந்தபடி அந்த சூரியனை வச்சு தரிசனம் பண்ணிட்டு மூச்சு காற்றை உள்ள ஆழ்ந்து இழுத்து உங்களுக்கு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே போகிறத பாவனை பண்ணி மூச்சை விட்டுட்டு என்ன கோரிக்கை வேணுமோ அதை தொடர்ந்து சொல்லி மனப்பூர்வமாக இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை அடைஞ்சதா நடந்து முடிஞ்சதை பாவனை பண்ணிட்டு வரக்கூடிய இந்த பாவனா தியான முறை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். நம்ம எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழல்களில் இருந்து வெளிப்பட முடியும், எப்பேற்பட்ட தோஷங்கள்லேருந்தும் வெளிப்பட முடியும். இதுவே இது எத்தனை பெரிய தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு எளிய முறை. பணம் இல்லாமல், அதாவது இறைவனை பணத்தால் எந்த நிலையிலையும் அடைய முடியாது. கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உயரிய நிலையிலால் தான் அடைய முடியும். அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு சரணாகதி இந்த முறைகளில் தான் அடைய முடியும். இது எல்லாவற்றிற்கும் பணம் தேவை கிடையாது, மனம் இருந்தால் போதுமானது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த வகையில் இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை செஞ்சு வெளியே வந்தீங்க அப்படின்னா எல்லோரும் இன்புற்று வாழ முடியும். அதுவே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான இது. அதுக்கு இந்த நல்ல வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. என்ன நேயர்களே, இத்தனை நேரம் ஜோதிடம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, தோஷ நிவர்த்திகள் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். அதே போல சிவன் வழிபாடு என்பதும் நம்மளுடைய மூதாதையர் தான். நம்மளுடைய உடம்பில் இருக்கின்ற இந்த உயிர் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ கொடுத்த உயிர். அது கடந்து 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 இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம். நமது மூலமாக நம்முடைய வாரிசுகளுக்கும் இன்னும் தொடர்ந்து அது போய்கொண்டே இருக்கும். ஆகவே தான் நம் மூதாதையர்களை வணங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மூதாதையர்களை வணங்குவோம். இன்னும் நிறைய விஷயங்களோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் கீழே வர்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். நேரில் வர முடிந்தவர்கள் வரலாம், அல்லது தொலைபேசியும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தொடரலாம். வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும். சிரிப்போடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.